கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோமால இருக்க தம்பியை காப்பாத்துறதுக்காக ஹீரோயின் வந்துட்டு என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்கா. அந்த மாதிரி இருக்க ஹீரோயினை ஹீரோ எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்றதுதான் கதை. கடைசியில வந்து தம்பியை காப்பாத்தினாலா, தம்பிக்கு நடந்த விஷயத்துக்கு நியாயம் வாங்கி கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிராமாவை நம்ம முழுசா பார்க்கும் போது கடைசியில நமக்கு தெரிஞ்சிடும். எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னாதான் இருக்காங்க. நம்ம ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றா. அப்பவும் ஹீரோ என்ன சொல்றானா, இத பார், நீ இப்பதான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் தப்பு, எதுக்காக நீ இப்படி நடந்துக்கிற, உனக்கு என்ன தேவைன்றதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆமாங்க, நம்ம ஹீரோயின் வந்து காலேஜ் இப்பதான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கா. அதுவும் வந்து மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கா. இவளோட பேரு வந்து சூசன். இவ வந்து என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு இப்போதைக்கு வேற வழி தெரியல, உங்க கூட நான் வந்துட்டு இருந்தேன் அப்படின்னா நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்துட்டு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா, நான் எந்த வகையில உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேக்குறான். அது எல்லாத்தையும் நாளைக்கு காலையில உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாளா. அப்பவும் ஹீரோக்கு மனசு கேட்க மாட்டுது. இல்ல வேண்டாம், இது தப்பா இருக்கு, நான் கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் தான் வந்து ஹீரோவை ஃபோர்ஸ் பண்றா. அதோட மறுநாள் காலையில தான் காட்டுறாங்க, ஹீரோயின் உருண்டுட்டே வந்து கீழே விழுந்துடுறா. முட்டியெல்லாம் அடியே பட்டுடுது. அந்த அளவு தூங்கிட்டா போல. அப்ப உடனே வந்து ஹீரோ கேக்குறான், இப்பவாது என்னன்னு சொல்லி நம்மளோட டீலிங்க முடிக்கிறியா அப்படின்னு கேட்கும் போது, ஐயோ கண்டிப்பா அங்கிள், உங்களுக்காக தானே நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, என்னது அங்கிளா, நான் உனக்கு அங்கிளா, நம்ம ரெண்டு பேரும் வந்து அந்த அளவுக்கு க்ளோஸ் எல்லாம் கிடையாது, நீ என்ன அங்கிள்னு கூப்பிடுற அளவுக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறான். உடனே சரி சரி ஓகே லாயர் சார் அப்படின்னு சொல்றா. ஆமாங்க, நம்மளோட ஹீரோ வந்து ஒரு பெரிய லாயர். அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு அவளோட பிரச்சனை என்ன அப்படின்றத சொல்ல வரா. என்னோட தம்பி வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல படுக்கையா கோமால இருக்கான். அவனுக்கு வந்து பயங்கரமான ஒரு அநியாயம் நடந்துச்சு. ஆனா அவனோட சைட்ல யாருமே நிக்கிறதுக்கு ஆள் இல்ல. தயவு செஞ்சு நீங்க தான் வந்து அவனோட கேஸை எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஒரு கேஸுக்கு நான் எவ்வளவு வாங்குறேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நக்கலா கேட்கும் போது அதுக்குதான் அவ சொல்றா, அதனாலதான் நேற்று நைட்டு நான் உங்க கூட இருந்தேன். ஏன்னா எனக்கு காசு கொடுக்கறதுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. நானும் ஸ்டூடெண்ட், என்னோட தம்பி என் தங்கச்சி எல்லாருமே ஸ்டூடெண்ட். எனக்கு ஒரே ஒரு பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. அவங்களாலையும் சம்பாதிக்க முடியாது. எனக்கு வேற வழி தெரியல. என் தம்பி தங்கச்சி காப்பாத்துறதுக்கு தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. இருந்தாலும் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுல ஹீரோக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா காசு எல்லாம் வர போறது இல்ல இல்லையா. அதனால அவன் என்ன சொல்றான்னா, கண்டிப்பா வந்துட்டு உனக்கு நான் ஹெல்ப் பண்றதுல எனக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. ஆனா உனக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க பத்தியா பர்சன்ஸ், உன் தம்பி இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்களே, அவங்களுக்கு எதுனா நான் வேலை செஞ்சேன்னா எனக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க என்ன கேட்டாலும் நான் செய்யறேன். தயவு செஞ்சு வந்துட்டு நீங்க எனக்காக என் தம்பியை காப்பாத்துங்க, எனக்கு அது மட்டும் போதும். நான் உங்களுக்காக நான் என்ன வேலை செய்யறதுக்கு வேணாலும் கடமைப்பட்டிருக்கேன். நீங்க எனக்கு அந்த ஹெல்ப் மட்டும் பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இந்த ஒரே ஒரு தடவை தான், இதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்ன டார்ச்சர் பண்ணவே கூடாது, இந்த ஒரே ஒரு ஹெல்ப் தான் பண்ணுவேன் அப்படின்னும் போது, ஒரே நிமிஷம், ஐயோ நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இன்னும் ஒரே ஒரு வாட்டி சொன்னீங்கன்னா இதை நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது, நீங்க வேற லாயர், உங்ககிட்ட நான் கொஞ்சமாவது உஷாரா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேக்குறா. உனக்கு என்ன பிளாக்மெயில் பண்றதுக்கு ஆதாரம் தானே வேணும், அந்த ஆதாரத்தை ரொம்ப பவர்ஃபுல்லா நானே கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா, வீடியோவை ஆன் பண்ணிட்டு இவன் கழுத்தை பிடிச்சு கடிச்சு வச்சிடறான். இதை வச்சு வேணும்னா நான் உன்னை ரேப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டு அவகிட்டே மொபைல கொடுத்துடுறான். ஹோட்டல்ல இருந்து நைட்டு ரெண்டு பேரும் கிளம்பும் போது, என்ன வந்துட்டு ஸ்கூல்ல மட்டும் கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா, என் தங்கச்சி அர்ஜென்டா பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. நீ என்ன வர டிரைவர் மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவ போல இருக்கே அப்படின்னு சொல்லி கேக்குறா. இல்ல சாரி, தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் பண்ணுங்க, பெரிய ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. இந்த வாட்டி ஒரே ஒரு வாட்டி தான் உனக்கு நான் இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணுவேன். இதுக்கப்புறம் மறுபடியும் உன் வீட்டு முறவாசல்லாம் என்ன பண்ண வச்சுட்டு இருந்த, உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அதுக்கப்புறம் நீ கேட்ட ஹெல்ப்ப கூட நான் பண்ண மாட்டேன், புரியுதா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஸ்கூல்ல போய் பார்த்தா தங்கச்சிக்காரி வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணை போட்டு அடிச்சு விட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடி பாவி, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா ஹீரோயின். இவ சைலண்டாவே இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பொண்ணு நின்னு ஓன்னு அழுதுகிட்டு இருக்கா. இந்த பொண்ணோட பேரு வந்து ரோவன். இவ யாரு அப்படின்னு பார்த்தா, இவனுமே இதே ஸ்கூல்ல தான் படிக்கிறா. இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் நம்ம ஹீரோயினோட தம்பிக்கார ஹெல்ப் பண்றதுக்கு போயிருக்கான். இந்த பொண்ணு அபியூஸ் பண்ணி இருந்திருக்கானுங்க 4 பேர் சேர்ந்து.
பட் இந்த பொண்ணு அவன் காப்பாத்திட்டு இருக்கான். அதுல அவனுக்கு மண்டையில அடிபட்டுதான் இப்படி கிடக்குறான். ஆனா இவ வந்துட்டு அவனுக்காக சாட்சி சொல்றேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல வராம விட்டுருவா. அதனாலதான் இவங்களோட மொத்த கேஸுமே ரொம்ப மோசமான நிலைமைக்கு ஆயிடுச்சு. அதனால தங்கச்சிக்காரி கோவப்பட்டு இவளை பிடிச்சு டார்ச்சர் பண்றா. நீ எல்லாம் நல்லவளே இல்ல, நீ மோசமானவ அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா இவளை புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் என்ன சொல்றான்னா அது அவளோட இஷ்டம். அவ சாட்சி சொல்ல அது பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த மாதிரி நீ இவகிட்ட ட்ரீட் பண்ணக்கூடாது, நீ இந்த மாதிரி இவள பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சத்தம் போடுறா. உனக்குன்னு கொஞ்சமாச்சும் மனசாட்சின்னு ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருந்தா என் தம்பிய அந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறமும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாம இருந்திருக்க மாட்டேன். ஆனா அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணா பாத்தியா, அதுதான் அவனுக்கும் உனக்கும் இருக்க வித்தியாசம். மத்தபடி நான் என் தங்கச்சி தம்பிக்கு நல்லதுதான் சொல்லி வளர்க்குறேன். இனிமே இவ உன்னை தொல்லை பண்ண மாட்டா, நீ இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி ரூஹான ஹீரோயினை அனுப்பி விட்டுறா. கடைசியா ஹீரோயின் தங்கச்சி கிட்ட என்ன சொல்றானா, தயவு செஞ்சு நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காத. அவன் ஒருதான் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கதே என்னால பார்க்க முடியல, எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது. உனக்கும் எதுனா ஆச்சுன்னா கண்டிப்பா நான் உயிரோடயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. ஹீரோவை பாக்குறதுக்காக மறுநாள் மறுபடியும் ஹீரோயின் ஹீரோவோட ஆபீஸ்க்கே வரா. அங்க பார்த்தா ஒரு லேடிய பாக்குறா. இந்த லேடி யாரு அப்படின்னு பார்த்தா இவளோட தம்பிய அடிச்சு பெட்ல படுக்க வச்சுட்டான் இல்லையா, அவளோட அம்மா தான் இவங்க. இவ எதுக்காக இங்க வந்திருக்கா அப்படின்னா ஹீரோ கிட்ட நிறைய காசு கொடுத்து இவங்களோட கேஸ எடுக்க சொல்லிட்டு இருப்பாளோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயப்பட ஆரம்பிச்சிடுறா. வேகமா ஹீரோ கிட்ட போறா. தயவு செஞ்சு அவங்க சைடுல நீங்க போயிடாதீங்க, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன். என்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், எதுவுமே இல்லாம இருக்கலாம், யாருமே எனக்கு துணையும் இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க ஒரே ஒருத்தர் மட்டும் நினைச்சீங்க அப்படின்னா என் தம்பிக்கு நியாயம் வாங்கி தர முடியும். தயவு செஞ்சு காசுக்காக அவங்க பக்கம் போயிடாதீங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கா. இவன் எதுவுமே பேசாம வாயை மூடிக்கிட்டு இருக்கான். அப்ப உடனே என்ன பண்றானா, அந்த போட்டோவை காமிச்சு நீங்க தானே இந்த போட்டோ யூஸ் பண்ணி உங்க மேல கேஸ் கொடுக்க சொன்னீங்க அப்படின்னும் போது, அப்பனா கேஸ் கொடு, எதுக்காக நீ இங்க கெஞ்சிக்கிட்டு இருக்க, அதுதான் உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கே, நீ நேரா கோர்ட்டுக்கு போயிட்டு என் மேல கேஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்றான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, நான் அவசரத்துல ஏதோ தெரியாம கோவத்துல உங்களை மிரட்டிட்டேன், நான் உங்களை மிரட்டணும்லாம் நினைக்கல, ஆனா எனக்கு எப்படி பேசி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க பிளீஸ் அப்படின்னு மறுபடியும் கெஞ்ச ஆரம்பிச்சிடுறா. அவங்க வந்தாங்க, என்கிட்ட கேட்டாங்க, எல்லாம் அதெல்லாம் உண்மைதான், ஆனா இந்த விஷயத்துல நான் எதுவும் இன்னும் முடிவு எடுக்கல அப்படின்னு சொல்றான். அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு சமைச்செல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், தயவு செஞ்சு இதை சாப்பிடுங்க, இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பூலோகத்துல இல்லாம அப்படியே சொர்க்க லோகத்துல தேவாமிர்தத்தை சாப்பிடுற மாதிரி இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு அவ செஞ்சதை புகழ்ந்துகிட்டு இருக்கா. இவ சாப்பிடலன்னா கண்டிப்பா நம்மள விடவே மாட்டா, சரின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாய் மட்டும் சாப்பிடுறான். அதுக்கப்புறம் இப்பதான் அவளோட தம்பியோட கேஸ் ஃபைல எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்கறா. என் தம்பி ஒரு பொண்ணு அபியூஸ் பண்றத பார்த்தான், அந்த 4 பேர்கிட்ட அந்த பொண்ணை காப்பாத்தணும்ன்றதுக்காக இவன் நடுவுல போய் சண்டை போட்டிருக்கான். அந்த பொண்ணு அங்க இருந்து தப்பிச்சுட்டா. ஆனா என் தம்பிக்கு பலமா அடிபட்டதுல இப்ப கோமால இருக்கா. ஆனா அந்த பொண்ணு ரூவன் சாட்சி சொல்றேன் அப்படின்னு தான் சொன்னா. கண்டிப்பா அவளும் சொல்லுவான்னு நாங்க நினைச்சு எல்லாமே பண்ணும்போது கடைசி நேரத்துல அந்த பொண்ணு வரல. அவ வீட்டுக்கு காசு கொடுத்தாங்களா இல்ல மிரட்டினாங்களா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க சாட்சி சொல்றதுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வரல. மெயின் விட்னஸும் இல்ல, விக்டமும் இல்ல அப்படின்றதுனால இந்த கேஸ ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. ஃபேமிலியை பாத்துக்கிறதுக்காக என்ன பண்ற, நான் உனக்கு பார்ட் டைம் வேலை தரேன், மாசம் 8,000 சேலரி தரேன், என்கிட்ட ஜாயின் பண்ணிடு அப்படின்னும் போது என்னது 8,000? ஓகே கண்டிப்பா நான் ஜாயின் பண்ணிடுறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம நீ தானே சொன்ன நான் சொல்ற எல்லா வேலையும் செய்வேன், நான் என்ன கேட்டாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உண்மையாவே நல்லா வேலை செய்வியா, நான் சொல்ற எல்லாமே செய்வியா அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறான். உடனே இவன் என்ன பண்றான்னா இவன் வேற ஏதோதான் கேக்குறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு டக்குன்னு போயிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இவனுக்கே புரியல, ஏய் நான் என்ன சொல்றேன் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஷாக்கா உட்காந்துட்டு இருக்கான். கரெக்டா அந்த நேரத்துக்கு இவனோட செக்ரட்டரி உள்ள வந்துடுறாரு. ஐயோ தெரியாம வந்துட்டேன் சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் இனிமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக் வேகமா வெளியில ஓடிடுறான். ஹீரோயினுக்கு அப்பதான் ஒரு கால் வருது. பார்த்தா அந்த கால்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையன் உன் தங்கச்சி கிட்டயும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா, உடனே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே இவ ஹீரோ கிட்ட தயவு செஞ்சு என்ன ஸ்கூல்ல கூட்டிட்டு போய் விட முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. வேகமா ஹீரோயின் அங்க போய் பாக்குறா. பார்த்தா தங்கச்சியோட சட்டையெல்லாம் கிழிச்சு இவனுங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு அவளையுமே அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவனோட பேரு தான் டேவிட், இவன் தாங்க மெயின் வில்லன். உடனே இவ என்ன பண்றான்னா ஷர்ட்டை எடுத்துட்டு போய் தங்கச்சிக்கு போத்தி விட்டுட்டு, நீ எதுக்காக இந்த பசங்க கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ற, தயவு செஞ்சு நீ இந்த மாதிரி எல்லாம் ஆபத்தான விஷயத்த எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்றா.
அப்ப உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவங்க பிரின்சிபலுக்கு போன் பண்ணிட்டு நான் இங்கதான் உங்க காலேஜ்க்கு பின்னாடிதான் இருக்கேன். காலேஜுக்கு பின்னாடி எத்தனை சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவ்வளவுதான், டேவிட தவிர மத்த எல்லா பசங்களும் அங்க இருந்து வேக வேகமா ஓடிடுறாங்க. அதே நேரத்துக்கு இந்த டேவிட் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்டயே வந்துட்டு பயங்கரமா வழிகிறான். டார்லிங் நீ ஏன் என்னோட போனும் எடுக்க மாட்டேற, மெசேஜ்க்கு ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேற அப்படின்னும் போது ஆமாண்டா இப்ப நீ செத்துட்டியா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் வந்தேன், இன்னும் நீ சாகல, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றா. உடனே இவன் என்ன சொல்றான்னா, இங்க பார், நான் உன் தங்கச்சி கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னா நீ என்னோட போன் அட்டன் பண்ணணும், என்கிட்ட பேசணும், எனக்கு மெசேஜ் பண்ணணும், இதெல்லாம் நீ பண்ணலன்னா நான் இப்ப எல்லாம் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். என் தம்பியை நீ இந்த நிலைமைக்கு ஆக்குனதுக்கு, என் தங்கச்சி கிட்ட இப்படி நடந்துகிட்டதுக்கு உன்னை சும்மா விடுவேன்னு நினைக்காத அப்படின்னு கேட்ட வார்த்தையிலேயே திட்டிடுறா. அவ்வளவுதான், இவன் ஆத்திரமாயி ஹீரோயினை கூத்தலாம் அப்படின்னு போறானா கரெக்டா ஹீரோ வந்து கைய பிடிச்சிடுறான். இத பாருடா தம்பி, உனக்கு இன்னும் வந்து 2 மாசத்துல 18 வயசு ஆயிடும். இப்ப நான் விட்டுருவேன், 2 மாசம் கழிச்சு உன்னை ஜெயில போடுவேன். கண்டிப்பா அப்போ உனக்கு வந்துட்டு பொம்பளை பிள்ளைங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருவாங்க. உன்னோட பாதி இளமை காலம் எல்லாம் முடிஞ்சுதான் வெளியில வருவ, ஃபர்ஸ்ட் அதை ஞாபகம் வச்சுக்கோ, மரியாதையா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். உடனே ஹீரோயினையும் தங்கச்சியும் நீங்க 2 பேரும் போய் கார்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். என்ன லாயர் அங்கிள், எங்க அம்மா வந்து உங்ககிட்ட தான் பேசியிருப்பாங்களே, எதுக்காக நீங்க வந்து எனக்கு அகேன்ஸ்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும், பாருங்க ஏன் மண்டையில அந்த பொண்ணு அடிச்சு வந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கு, அந்த பொண்ணு தான் நீங்க பிடிச்சி இப்ப ஜெயில வைக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, இத பாட்டா தம்பி, நீ ரொம்ப சின்ன பையன் தான், ஆனா வந்துட்டு நீ பண்ற விஷயம் எல்லாம் உன் வயசை மீறி இருக்கு, நான் எந்த நேரமும் உன்னை காப்பாத்திடுவேன் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்காத, கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ வெளியிலயே வர முடியாத அளவு சிக்குவ அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். என்ன அங்கிள், என்னைய மிரட்டுறீங்களா என்ன, எங்க அந்த பொண்ணோட அழகை பார்த்து மயங்கிட்டீங்களோ அப்படின்னு கலாய்க்கிறான். இல்லடா நான் உண்மையாதான் சொல்றேன், கூடிய சீக்கிரம் நானே கூட உன்னை வெளியில வர முடியாத அளவு உள்ள வச்சாலும் வைப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறான். ஹீரோ ஆல்ரெடி வந்துட்டு ஆதாரம் எல்லாம் சேகரிக்க ஆரம்பிச்சுட்டான். இவ்வளவு நேரமா அவனோட பெண்ல இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டான். இப்பதான் தங்கச்சிக்காரி யார் இவரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கா. இவர் தான் லாயர் அங்கிள், இவர் தான் வந்துட்டு நம்ம ஃபேமிலியே காப்பாத்த போறாரு அப்படின்னு சொல்லும் போது, உண்மையாவா, இவரை பார்த்தா அந்த அளவு ஃபேமஸான லாயர் மாதிரிலாம் தெரியலையே, மொக்க பீஸா இருக்காரு, அந்த பையன் 2 அடி அடிப்பாரு உன் கூட வந்திருக்காருன்னு பார்த்தா அவன்கிட்ட என்னவோ கைய கொடுத்து ரொம்ப சைலண்டா கொஞ்சிட்டு பேசிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. நேரா 3 பேரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அதுக்குள்ளேயே வந்துட்டு அந்த பையனோட அம்மா ஆளை அனுப்பி இங்க இவங்களை பயமுறுத்துறதுக்காக வீட்டுல இருக்க பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்காங்க. பாட்டி மட்டும் தான் தனியா இருந்திருக்காங்க. அது பார்த்த உடனே ஹீரோயினும் தங்கச்சிக்காரையும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்ப உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவனோட கார்டை எடுத்து கொடுத்து வேற ஒரு இடத்துல போய் தங்குங்க, அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு கொஞ்ச நாளுக்கு நீங்க எங்க தங்குறீங்கன்னு யாருக்கும் தெரியாத மாதிரியும் பாத்துக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த கேஸ் ஆரம்பிச்சா இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் இனிமே நிறைய நடக்கும், இது எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அப்பவும் வேண்டான்னு சொல்றா. ஹீரோ கம்பேர் பண்ணி அந்த கார்டை கொடுக்குறான். நைட்டே வந்து ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயினுக்கு கால் வருது. உடனே கிளம்பி வீட்டுக்கு வா நைட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயின் இப்ப வா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆமா இப்பவேதான் என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறான். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவன் காசு கொடுக்குறான், எப்ப அவன் கூப்பிட்டாலும் போய்தான் ஆகணும், வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. அப்ப பாட்டி கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து லாயரு, அவர் கேஸ் சம்பந்தமா வந்துட்டு சொல்ல நான் டைப் பண்ண வேண்டியிருக்கும், அந்த வேலைக்கு தான் நான் போறேன் அப்படின்னு சொல்றா. எதுக்குமா நைட்ல போகணும், அதுவும் அவர் ஒரு ஆம்பளை அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் இப்ப பார்த்தா முடியாது பாட்டி, நைட்ல எல்லாருமே வேலை செய்யறாங்க இப்போ அப்படின்னு சொல்றா. ஆனா தங்கச்சிக்காரைக்கு நல்லாவே புரிஞ்சிடுது இவ எதுக்காக போறான்றது. அக்கா தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலை பார்த்தெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்காக சம்பாதிக்கணும்னு நினைக்காத அப்படின்னும் போது ஹீரோன்னு சொல்றா, எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் ஒதுக்குறா. வேண்டாம், முடியவே முடியாது, நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன், இந்த மாதிரி சம்பாரிச்சுதான் தம்பியை காப்பாத்தணும்ன்ற அவசியம் உனக்கு கொஞ்சமும் கிடையாது, அதுக்கு அவன் வந்துட்டு செத்து போனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறா. இப்பவே அந்த ஆளுக்கு போன் பண்ணி சொல்லு, உன்னோட காசு எனக்கு தேவையில்லை, நான் வந்துட்டு என் உடம்பு விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லு, நான் இனிமே வேலைக்கு வர மாட்டேன், இன்னைக்கு நீ கூப்பிட்டதுக்கும் நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லு, இல்ல அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து ஏத்துக்கவே மாட்டேன் உன்னை என் அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்றா. ஆனா ஹீரோயின் என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்றா. ஆனா அதுக்குள்ளேயே பார்த்தா இந்த பொண்ணு வந்து ஹீரோக்கு டயல் பண்ணி வச்சுட்டு தான் இவ்வளோத்தையும் பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் அப்பவும் சிரிச்சுக்கிட்டே என்ன பதில் சொல்றேன் அப்படின்னா, நான் என்ன பண்ண முடியும், நான் ஒருத்தி தான் அப்படின்னா நான் எப்படி வேணாலும் இருந்துட்டு போயிடுவேன், சாப்பாட்டுக்கே இல்லைனாலும் வாழ்ந்துட்டு போயிடுவேன், ஆனா உங்க 3 பேரையும் நான் தான் காப்பாத்தி ஆகணும், நீங்க 2 பேருமே இப்பதான் ஸ்கூல் படிக்கிறீங்க, பாட்டி ரொம்ப வயசாயிடுச்சு,
அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம 3 பேரையும் காப்பாத்துறதுக்கு? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. எனக்கு வேற வழி தெரியல. இப்போதைக்கு நீ வேண்டான்னு சொன்னாலும் நான் சில விஷயத்தெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, தங்கச்சிக்காரி பயங்கரமா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா இந்த அளவு கஷ்டப்படுறது. நீ வந்துட்டு ஒருத்தன் கூட இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீ அவனை லவ் பண்ணியிருக்கணும். அவனும் உன்னை லவ் பண்ணியிருக்கணும். ஆனா இது 2மே இல்லாம நீ எந்த அளவுக்கு அவன் கூட இருக்கிறதுக்கு கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. ஹீரோ இவ்வளவு விஷயத்தையும் கேட்டுட்டான் போல. அதனால இவன் வந்துட்டு என்ன மெசேஜ் அனுப்புறான்னா, நீ இனிமே வேலைக்கெல்லாம் வர தேவையில்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். அதுக்கடுத்து ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, வேற வழி இல்லாம வேலைக்கு போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ல வந்து வேலைக்கு போகிறதுக்கு போறா. அப்ப வந்து இவன் என்ன நினைச்சுக்கிறான் அப்படின்னு பார்த்தா, என்டர்டைன் பண்ற கேர்ளா தான் வேலைக்கு ஜாயின் பண்றா அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஆனா ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இல்ல இல்ல நான் பார்டெண்டரா தான் வேலை செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் வந்து வேலையிலயும் ஜாயின் பண்ணிடுறா. அவன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இந்த மிக்சிங் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதுல எல்லாம் வந்து அல்டிமேட்டா பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க வரவனுங்க எல்லாம் என்ன பண்றானுங்கன்னா, வேணுமே ஹீரோயின் கூட நின்று செல்ஃபி எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, அதை போஸ்ட் பண்றது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, சார் உங்களை பாக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வந்தாலே அவ வந்து பார்ல வேலை செய்யறா போல, அந்த வீடியோ வந்து வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை காட்டுறான். நேரா கிளம்பி இந்த பாருக்கே வந்துடுறான். வந்த உடனே ஓனரோட சட்டையை புடிச்சிடுறான். இதுக்கு அப்புறமா வந்து மறுபடியும் நீ இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் வேலைக்கு வச்ச, அதுக்கப்புறமா உனக்கு என்ன பண்ணுவேன்னே தெரியாது. இப்பவே இந்த நடுராத்திரியே கூட உன்னோட லைசன்ஸ கேன்சல் பண்ணிடுவேன், புரியுதா? இதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு இங்க வேலை கொடுத்த நீ செத்த அப்படின்னு சொல்லி மிரட்டிடுறான். வேகமா அவளை தர தரன்னு கைய புடிச்சு இழுத்துட்டு போறான். இழுத்துட்டு போன உடனேயே செம்ம கத்துறான். உனக்கு வெக்கமா இல்ல? நான் வேலை இல்ல அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வேலைக்கு சேர்ந்துட்டியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு வந்து ஹீரோயினை பிடிச்சி திட்டுன்னு திட்டுறான். ஹீரோயினுக்கு செம்மையா கோவம் வந்துடுது. நான் என்னோட பிரச்சனை எல்லாத்தையும் சொன்னேன். நீ தான் வந்து எனக்கு நம்பிக்கை கொடுத்து வேலை கொடுக்குறேன், எனக்கு சம்பளமும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ தானே வேண்டான்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா. நான் வேலை இல்ல அப்படின்னு சொன்ன உடனே வேற எவன் கடுதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த வேலைக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இந்த மாதிரி கேவலமா என்ன பேசுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கோவப்படுறா. நீ என்ன ட்ரெஸ் போட்டா எனக்கு என்ன? எனக்கு எந்த கவலையும் இல்ல. நீ யார் கூட சுத்தினா எனக்கு என்ன? நீ யார பாத்துக்கிட்டு இருந்தா எனக்கு என்ன? எனக்கு எந்த கவலையும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவன் கோட்டை கழட்டி அவளுக்கு போட்டு விட்டுட்டு போய் உடனே ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா அப்படின்னு சொல்றான். டேய் நீ என்ன தாண்டா சொல்ல வர அப்படின்ற மாதிரிதான் தோணுது. அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறான். அப்ப வந்துட்டு உடனே இவ என்ன பண்றான்னா, இப்போதைக்கு இவனை விட்டா இவளுக்கு வேற வழியே கிடையாது இல்லையா? அதனால உடனே காலை பிடிச்சு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறா. தயவு செஞ்சு என் மேல கோவப்படாத. என்னோட சூழ்நிலை இப்போதைக்கு சரியில்லை. நான் என் தம்பிய பாத்துக்கணும், என் தங்கச்சிய பாத்துக்கணும், வயசான பாட்டிய பாத்துக்கணும். எனக்கு வேற வழி இல்ல. இந்த வேலையாவது இருந்தாதான் என்னோட பொழப்ப நான் ஓட்ட முடியும். அதுக்காக தான் நான் இந்த வேலைக்கே போனேன் அப்படின்னு சொல்றா. அடுத்த உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்துக்கும் போது என்ன கேக்குறான்னா, எனக்கு வந்து காசு அனுப்ப முடியுமா? என் தம்பிக்கு வந்து இன்னைக்கு ஃபீஸ் கட்டணும் ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவ்வளவுதான் செம்ம காண்டாயிடுறான். உனக்கு பணத்தை தவிர வேற எதுவுமே தெரியாதா? நீ என்ன ஏடிஎம் மிஷின் நினைச்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் அப்பவே ஒரு பதில் வச்சிருக்கா. நான் என்ன பண்றது? நான் ஒரு விதமா உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ எனக்கு ஒரு விதமா ஹெல்ப் பண்ண போற, அவ்வளவுதானே. இதுல நான் என்னதுக்கு அசிங்கப்படணும் அப்படின்னு கேக்குறா. உடனே வேக வேகமா மொபைல எடுத்து உனக்கு காசை அனுப்பிட்டேன், தயவு செய்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திடுறான் அவளை. கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்து தம்பியை பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறா. அப்ப இந்த ரோஹன் இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றான்னா வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா தம்பி எதிர்க்க. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு, எனக்கு வேற வழி தெரியல. எல்லாரும் என்ன ஃபோர்ஸ் பண்ணி நீ சாட்சி சொல்ல போக கூடாது, அப்பதான் உனக்கு நல்லது, இல்லைன்னா உன்னை கொன்னுடுவாங்க அப்படி இப்படின்னு மிரட்டிட்டாங்க. எனக்கு வேற வழி தெரியாம தான் நான் வராம விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றா. அந்த டைம்க்கு ஹீரோயின் வந்து போனை எடுத்து இதை வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்றா. ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு உஷாராயிட்டு அங்க இருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்றா. ஹீரோயின் தயவு செஞ்சு நில்லு, நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆனா அவ கேக்குற மாதிரி இல்ல, வேக வேகமா ஓடுறா. ஹீரோயின் அவளை துரத்திட்டு போறா. அந்த டைம்ல ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சுவலா பார்த்தா அந்த பொண்ணு மேலதான் கார் இடிச்சிருக்கணும். ஆனா நம்ம ஹீரோயின் அவளை காப்பாத்தி விட்டுட்டு இவ விழுந்துடுறா நடுவுல. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினோட மொபைலுக்கு போன் பண்றா. ஹீரோயினும் அட்டன் பண்ணிடுறா. ஆனா வீடியோ கால் ஆன் பண்ணிடுறா. ஹீரோ கிளியரா பாத்துறா ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்றத. எங்க இருக்க அப்படின்னு கேட்கும் போது ஹாஸ்பிட்டல் ஆண்ட அப்படின்னு அவ சொல்றதுக்குள்ளேயே மயங்கிடுறா.
இப்பதான் நமக்கு வந்துட்டு ஒரு கேரக்டர் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். இவன் ரொம்ப வந்துட்டு அம்மா பையன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த மம்மாஸ் பாய். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவங்க அம்மா சொன்னாதான் சாப்பிடுவான், அவங்க அம்மா சொன்னாதான் தூங்குவான், அவங்க அம்மா சொன்னாதான் சுவிட்சா போவான் அப்படின்ற மாதிரி. அதனாலயே இவ காண்டாயிட்டு இவனை கழட்டி விட்டுட்டா. இந்த ஆக்சிடென்ட் ஆன உடனே இவன் பாக்குறான் ஹீரோயினை. பார்த்ததும் இவன் தான் வேக வேகமா அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறான். நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக கண்ணு மண்ணு தெரியாம எக்கச்சக்கத்துக்கு வேகமா ஓடி வந்து இன்னொரு கார் முன்னாடி நம்ம ஹீரோ வேற விழுந்து அவனுக்கு கையில வேற அடிபட்டுடுது. எங்க அதே நேரத்துக்கு எமர்ஜென்சி ரூம் வாசல்ல நின்னுகிட்டு அம்மா கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்கான். இப்பதான் அவளை ஹாஸ்பிட்டல்ல கூட்டு வந்து சேர்த்தேன். என்னதான் நாங்க பிரேக்கப் பண்ணிட்டாலும் என்னால டக்குன்னு விட்டுட்டு வர முடியாது இல்லம்மா, தயவு செஞ்சு ஒரே ஒரு வாட்டி புரிஞ்சு போங்கம்மா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்க வரான். சார் இந்த மாதிரி அவளுக்கு கொஞ்சம் பிளட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்டயே சொல்றாங்க. ஹீரோ அவளோட பிளட் குரூப் தான் என்னோடதும், நான் அவளுக்கு டொனேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போறான். இவ்வளவு நேரம் அம்மா கூட கதை எல்லாம் பேசிட்டு இப்பதான் உள்ள வரான். வந்த உடனே நீ எதுக்காக வந்து அவளுக்கு பிளட் கொடுத்த, நீ யாரு அப்படி இப்படின்னு ஹீரோவை கேள்வி கேட்கும் போது, அடே இன்னும் கொஞ்ச நேரம் போய் உங்க அம்மா கிட்டயே பேசிட்டு வாடா, அதுக்குள்ள அவ செத்துருவான்னு நினைக்கிறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசுறான். உடனே இவனுக்கும் கோவம் வந்துடுது. நம்ம ஹீரோக்கும் இவனை பார்த்த உடனே சுத்தமாவே பிடிக்கவே இல்லை. நீ அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா தான் இருப்ப, கண்டிப்பா எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆம்பளையே எந்த ஒரு பொண்ணும் ஏத்துக்கவே மாட்டா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்றான். அதோட மறுநாள் ஹீரோயின் வந்துட்டு கண்ணை முடிச்சு பார்க்கும்போது ஹீரோ தான் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான். நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறா. ஏன் உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பேபி பேபி அப்படின்னு சொல்லிக்கிட்டு உன் பக்கத்துலயே இருப்பான்னு நினைச்சியா, அவன் அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறான். என்னது அவன் இங்க வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆச்சரியமா கேக்குறா. ஆமா வந்தான், எந்த நேரமும் பேபி பேபி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். எனக்கு எவ்வளவு வெறுப்பா இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ஹீரோயினை அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காண்டே, அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குடா, இப்ப யாரா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவ, நீ என்ன ரொம்ப கோவப்படுத்தி பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட போன் பேசிக்கிட்டு வெளியில போயிட்டான். அதனால நான் தான் உன்னோட பில் எல்லாத்தையும் பே பண்ணேன். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட சேலரியில எல்லாத்தையும் கழிச்சிருங்க அப்படின்னு சொல்றான். அட பாவி, வந்ததும் வந்து ஆக்சிடென்ட் ஆகி பெட்ல கிடக்குறவள இந்த அளவுக்கு அபியூஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இப்ப என்னோட சேலரியில வேற கழிச்சு நான் சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அசிங்கமா திட்டிக்கிட்டு இருக்கா. இப்பதான் மோனி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புதுசா ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. இவ யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா இல்லையா, நேரா அந்த ரூம்குள்ளதான் வரா. இவளை பார்க்கதான் வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஆவலா பார்த்தா நம்ம ஹீரோயினை பாக்கிறதுக்காக வரல, பக்கத்து பெட்லயே வந்துட்டு இன்னொரு பொண்ணு இருக்கா, பாக்கிறதுக்காக தான் வந்திருக்கா. ஆனா ஹீரோவை இங்க பார்த்த உடனே அவளை கண்டுக்காம ஹீரோ கிட்ட வந்துடுறா. என்ன நீ உன் ஃப்ரெண்டு பார்க்க வந்திருக்கியா, நானும் என்னோட ஃப்ரெண்டு பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட பேசுறா. ஆனா ஹீரோக்கு இவகிட்ட பேசுறதுக்கு கொஞ்சமும் இஷ்டம் கிடையாது. ஹீரோயின் அப்படியே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஐயோ ரொம்ப அழகா இருக்காளே, இவ யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதோட ஹீரோவை வெளியில கூட்டிட்டு போய் தனியா பேசுறான். அப்ப என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நம்ம 2 பேரும் பிரிஞ்சு 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப வரைக்கும் வந்து நான் ஒண்ணுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், உன்னையதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னை ஏத்துக்கவே மாட்ற. நான் பண்ணதெல்லாம் தப்புதான், நான் ஒதுக்குறேன், நான் இல்லைன்னு சொல்லல. நீ இருக்கும் போதே வந்துட்டு நான் இன்னொருத்தன் கூட இருந்தது தப்புதான் அப்படின்னும் போது இன்னும் ஒருத்தன் கூடயா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். சரி ஓகே, இன்னும் ஒரு 2-3 பேர் கூட இருந்துட்டேன், அவ்வளவுதானே, இதுல என்ன இருக்கு, மனசு சம்பந்தப்பட்டது காதல், நீ என் மனசை பாரு, நானும் என் மனசை பாக்குறேன் அப்படின்னு சொல்றா. காதல்னா ஃபர்ஸ்ட் உண்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அது எதுவுமே இல்லாத இடத்துல காதல் இருக்காது. அதனால தயவு செஞ்சு என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறான். இவை எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டுடுறா. ஹீரோயினும் இவங்க பாத்துடுறாங்க. ஹீரோயின் கேட்டது இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஹீரோ ரூம்க்கு வந்த உடனே சாரி என்ன மன்னிச்சிடுங்க, ஆக்சுவலா நான் வந்து சும்மா அப்படி வாக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வெளியில வந்தேன், நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது நான் வந்து பெருசா எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்றா. நீங்க 2 பேரும் இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ வந்து சைலண்டா முறைச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து நமக்கு இன்னொரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இது யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட காலேஜ் ப்ரொஃபசர். அடியே இங்க என்ன வந்து படுத்துக்கிட்டு இருக்க, காலேஜுக்கு வரலையே அப்படின்னு பார்த்தா பேஷண்ட் ஆயிட்டியா, டாக்டர் ஆக வேண்டியவ பேஷண்ட் ஆயிட்ட, டெட் ஆகாம இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் செமையா கலாச்சிக்கிட்டு இருக்காரு. ஐயோ சார் நீங்க தானே எனக்கு வந்துட்டு டாக்டரா வரணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு வயிற்றுச்சலா இருக்கு. படிக்கிறது தவிர மத்த எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க நீ, எனக்கு நல்லாவே தெரியும், நான் உன்னை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், இவளை சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க, இவளுக்கு ஒண்ணும் பெருசா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டு போயிடுறாரு.
நர்ஸ பாக்குறதுக்காக இவ வெளியில போறாளா, கரெக்டா அந்த டைமுக்கு தான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு பொக்கே எல்லாம் வாங்கிட்டு இவள பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்கான். ஐயோ, இவங்கிட்ட மாட்டினா வந்துட்டு நம்மளால இன்னைக்கு நிம்மதியா தூங்க கூட முடியாது. அதனால இவனை பார்க்காம எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி வேக வேகமா ஒரு ரூம்குள்ள போறா. அந்த ரூம்ல பார்த்தா ப்ரொஃபசர் இருக்காரு. இங்க என்ன பண்ற அப்படின்னும் போது, ஐயோ சார், தயவு செஞ்சு வந்து என்ன காட்டி கொடுத்துடாதீங்க. என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வரான், அவன் கிட்ட வந்து நான் எஸ்கேப் ஆகதான் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கெஞ்சுறா. அதுக்கப்புறம் நேரம் அவனும் இங்க ரூம்குள்ள வரான். என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஓடி வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னும் போது, டேய், யாருன்னு நினைச்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா? நான் உன் ப்ரொஃபசர். என்னோட ரூம்க்கு ஏன்டா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வர போறா? மரியாதை இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. இவருக்குமே நம்ம ஹீரோயின் மேல ஒரு கண்ணு போல. இது பாரு, காலேஜ்ல தான் வந்துட்டு ப்ரொஃபஸரும் ஸ்டூடெண்ட்டும் லவ் பண்ண முடியாது. இங்க வந்துட்டு நான் டாக்டரு, நீ பேஷண்ட், அதனால பிரச்சனை இல்ல. நீ உன் மனசுல இருக்கிறத சொல்லுன்னும் போது, ஐயோ சார், கலாய்க்காதீங்க சார், சும்மா எதனா ஏடாகூடமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாமே உங்களுக்கு காமெடி தான், போங்க அப்படின்னு சொல்லி கிளம்புறா. அடியே, கடைசி வரைக்கும் நான் சொல்ற உண்மை உனக்கு ஏன் புரியவே மாட்டுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான், சிக்கனா சேகர்ன்ற மாதிரிதான் நம்ம ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறா. ஓ, உன்னோட ரூம்ல இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்னு சொல்லிட்டு இங்க ரூமா சுத்திக்கிட்டு இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி டாக்டர் எதிர்க்கே கேக்குறான். டாக்டர் முறைச்சுக்கிட்டு இருக்காரு. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, அவர் என்னோட ப்ரொஃபசர். அவர்கிட்ட வந்து பார்த்து ஹாய் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்தேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. என்ன டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாரு, தேங்க்ஸ் சொல்லிட்டேன் அவர்கிட்ட. என்ன போய் பேக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அங்க வந்து போறா. அவ போனதுக்கு அப்புறம் ப்ரொஃபசர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, காலேஜ்ல அவ எல்லாருமே என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பா சார் சார்னு. ஆனா கொஞ்ச நாளா அவ வர்றதே இல்ல. அப்பயே எனக்கு கொஞ்சம் டவுட் வந்தது, அவ லைஃப்ல வேற யாருன்னா இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு. அது நீயாதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்து கேக்குறான். இது பார், மரியாதையா கிளம்பு, இது எங்க பிரச்சனை, இதுல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். ரூமுக்கு பேக் பண்ண வந்ததுல பேஷண்ட்னு கூட பார்க்காம விடாம இவன் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் தொல்லை தாங்க முடியல, பாவம் அவளுக்கு. அதோட வீட்டுக்கு போயிடுறான். ஹீரோயின் வீட்டுக்கு போன பிறகு நைட்டு ஹீரோ கால் பண்ணிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா அவ என்ன சொல்றான்னா, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு நினைச்சேன், உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, இனிமே நம்ம இதை கண்டினியூ பண்ணா ரொம்ப தப்பா ஆகும் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப நீ என்ன ரிஜெக்ட் பண்றியா அப்படின்னு கேக்குறான். நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா கண்டிப்பா நான் வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த விஷயத்த பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. கரெக்டா எனக்கு 30 மினிட்ஸ் டைம், அதுக்குள்ள நீங்க வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். வீட்டுக்கு வந்து பார்த்தாதான் தெரியுது, ஹீரோக்கு வந்துட்டு பயங்கரமா காய்ச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. பசிக்குது எனக்கு, அதனால போய் சாப்பாடு செய்ய, அப்படியே வீட்டெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு அப்படின்னு சொல்றான். அட பாவி, என் நாய வேலை பாக்கிறதுக்குதான் இங்க வர சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கடுப்பா அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயினும் டின்னர் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போறா. அந்த டைமுக்கு காலிங் பெல் அடிக்குது. போகாத, கதையை திறக்காத அப்படின்னு சொல்றான். வேற யாரும் இல்ல, இவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவதான் அங்க வரா. வந்த உடனே ஹீரோயினை பார்த்ததுமே செம்ம கடுப்பாயிடுறா. பரவாயில்லையே, டின்னர் எல்லாம் பயங்கரமா இருக்கே, உங்க 2 பேருக்கு தான் உள்ள செஞ்சீங்களா இல்ல நானும் வருவேன் தெரிஞ்சு செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. சீக்கிரமா மாடிக்குவா, உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டுட்டு அவன் மேல போக போறா. அந்த டைமுக்கு இந்த மாதிரிதான் ட்ரெஸ் போட்டுட்டு இங்க வேலை செய்வியோ என்ன அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு போறா ஹீரோயின. இதுக்குதான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன், என்ன கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்க இல்ல நீங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் ஏன் உன்னை அசிங்கப்படுத்தினேன், அவ வருவான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு மடியில உட்கார வச்சுக்கிறான். தயவு செஞ்சு இந்த வீடு எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. நான் வந்துட்டு தனியா உன்னை பாக்குறதுக்கு வரும்போது கூட எனக்கு இவ்வளவு கேவலமா இருந்தது இல்ல, உன்கிட்ட கையை நீட்டி காசு வாங்கினப்ப கூட இவ்வளவு கேவலமா இருந்தது இல்ல. ஆனா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு எதிர்க்க நீ இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்றா. இது பார், அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது, நீ எதுக்காக இவ்வளவு ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவப்படுறான். இவ பயங்கரமா காத்தி பயங்கர அட்டகாசம் பண்றா ஹீரோயின். ஹீரோ உடனே மறுபடியும் என்ன பண்ணுவான், எப்பயும் போல ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறானா. கரெக்டா அந்த டைமுக்கு எக்ஸ் இறங்கி கீழே வரா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கத்துறாளா. மரியாதையா மேல போடி, ஒண்ணு யாரும் கீழே வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரே கத்து கத்துறான். அவ்வளவுதான், அவ அதோட அளந்து போய் மேல ஏறி போறவதான். அதே நேரத்துக்கு ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமா ஆகுது. அவன் வந்துட்டு காண்டாயிட்டு, நீ இனிமே போன் பண்ணி எங்கேயும் நீ கூப்பிடாத, இனிமே நான் உன்னை பார்க்கவே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. எனக்கு வந்து தெரிஞ்சு அவளோட எமோஷன்ஸ் எல்லாம் பார்க்கும் போது, அவ அழுகிறத பார்க்கும் போது அவ உன் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்காளோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோ கிட்ட. ஹீரோவே கடுப்புல உட்காந்துக்கிட்டு இருக்கான். இது பாரு, இந்த மாதிரி மெச்சூரிட்டியே இல்லாத பொண்ணெல்லாம் எப்பல வந்து நீ டேட் பண்ண ஆரம்பிச்ச, அவ ரொம்ப வேஸ்டா இருக்கா. அது மட்டும் இல்லாம ஏன் அளவுக்கு அழகாவும் இல்ல, நீ ஏன் வந்துட்டு என் கூடயே மறுபடியும் ஜாயின் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி கேக்குறா.
இத பாரு, நான் அவள லவ் பண்றேன், இல்ல யார வேணா லவ் பண்றேன், இல்ல பண்ணாம கூட நானு பிரம்மச்சாரியா கூட இருப்பேன். ஆனா சத்தியமா உன் கூட மட்டும் மறுபடியும் நான் சேர்றதா இல்லவே இல்ல. தயவு செஞ்சு வந்துட்டு இனிமே என்ன பாக்குறதுக்காக வராத. இந்த மாதிரி பாதியில வந்து என்ன இம்சை பண்ற மாதிரி தொல்லை எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி விட்டுறான். வீட்டுக்கு போனா தங்கச்சி வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. நேரா கிளம்பி அவங்க அப்பாவோட வீட்டுக்கு வர, அதாவது அவங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனியா செட்டில் ஆகி நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த தங்கச்சி எதுக்காக இங்க வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, அப்பா கிட்ட காசு கேட்கலாம். நீ வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியும்க்கா, இனிமே நீ எந்த கஷ்டமும் பட தேவையில்ல அப்படின்னும் போது சித்திக்காரு என்ன சொல்றான்னா, நடு ராத்திரி அவ போய் வேலை செஞ்சுட்டு வரானா, என்ன வேலை செஞ்சுட்டு வருவா, எல்லாருக்கும் தான் தெரியுமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சித்திக்காரி வந்து என்ன சொல்றேன்னா, பரவாயில்ல, முன்ன பார்த்ததை விட இப்ப ரொம்ப நல்லாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம உனக்கு எல்லாத்துலயும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேனே. நீ வந்துட்டு ஏன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, காசு தானே தாராளமா தரோம். அதாவது ஃபாரின்ல இருந்து கிளைண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, நாங்க சொல்றவங்க கூட எல்லாம் நீ போன அப்படின்னா நமக்கு அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு அவங்க அப்பாவும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். அப்பந்தாரன் சும்மா இருப்பான், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தங்கச்சிக்காரி சும்மா இருப்பாளா, என் அக்காவை என்னடி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சித்திக்காரிய பொலார்னு கண்ணத்திலேயே வச்சிடுறா. அவ்வளவுதான், அங்க கலபரமா இது ஆளாளுக்கு ஒரு முடிவு பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்பவாவது புரியுதா, நான் தப்பு பண்றேன்னு நீ வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த இல்லையா? இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஃபேமிலி இருந்தது அப்படின்னா, நான் ஒருத்தி வரையும் தப்பு பண்ணிட்டு உங்க எல்லாரையும் காப்பாத்திட்டேன்னா எனக்கு போதும். என்ன பத்தி நீ ஃபீல் பண்ணாத, கவலைப்படாத. உன்னையும் தம்பியும் நல்லபடியா நான் குணமாக்கி நல்லபடியா உன்னை படிக்க வச்சுட்டேன் அப்படின்னா போதும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. அதோட மறுநாள் ஹீரோயின் காலேஜ்ல காட்டுறாங்க. அவளும் அவ ஃப்ரெண்டும் வந்து பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப டீமா வந்துட்டு ஒரு குரூப்பே அங்க வருது. ஒரு 5-6 பசங்க எல்லாம் வராளுங்க. வந்த உடனே ஹீரோயினை பிடிச்சி பலான்னு அற விட்டுட்டு, உனக்கு வெக்கமா இல்ல, அடுத்தவங்களோட பாய் ஃப்ரெண்டு வந்துட்டு பிடிக்கிறதுல தான் பெரிய ஆளா நீ, உனக்கு வந்து அடுத்த ஆம்பளையே கிடைக்க மாட்டானா, எவ்வளவு பேர் சிங்கிளா சுத்திக்கிட்டு இருக்கானுங்க, அவனெல்லாம் விட்டுட்டு அடுத்தவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஏன் நீ அழுகுற அப்படின்னு கேவலமா எல்லாரும் பேசுறாங்க. இது எல்லாரும் சுத்தி நின்று வீடியோ வேற எடுத்துட்டு இருக்காங்க. அவரோட பாய் ஃப்ரெண்ட் திருட்டுக்கிறியே, உனக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இது சிலர் எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க. அந்த டைம்க்கு ஹீரோயின் என்ன சொல்றானா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல, நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்னு சொல்றா. அப்பதான் அந்த இடத்துக்கு யார் வரா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோட எக்ஸ் இருக்கா இல்லையா, அவதான் அந்த இடத்துக்கு வரா. அவ வந்த உடனே, ஐயோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, இவங்களுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன், இவங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான், தெரியாம வந்துட்டு இவங்க உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டாங்க, எங்கேயோ வந்து உன்னையும் ஹீரோவையும் பாத்திருக்காங்க போல, அதனாலதான் அவங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றா. இது எல்லாமே இவளாதான் இவங்களெல்லாம் ஏவி விட்டுருக்கா. இப்ப இந்த இடத்துக்கு வந்து அப்படியே நல்ல மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்குமே இது நல்லாவே புரியுது. நம்ம ஹீரோயின் படிக்கிற காலேஜ்லயே தான் அவளும் ப்ரொஃபஸரா இருக்கா. பரவாயில்ல, நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையில்ல, இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயின் கிளம்பி போயிடுறா ஃப்ரெண்டு கூட்டிட்டு. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வெளியில போயிட்டு கையமையான்னு கத்திக்கிட்டே இருக்கா. அவளுங்களுக்கு எல்லாம் இவ்வளவு திமிரு இருந்திருக்கணும், நீ வந்து சும்மா விட்டுட்டு வந்ததுதான் தப்பு, எல்லாமே தெரிஞ்சு அவ வேணும்னு தான் பண்றா, இவளுங்களை ஏறி விட்டதே அவதான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் எதுவுமே பேசாம சைலண்டா அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் வந்து எனக்காக பேசு அப்படின்னு சொன்னா அவன் பேச போறது கிடையாது. அவன் இப்ப மேபி அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேல கோபமா இருக்கலாம், அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கூட ஒண்ணு சேர்ந்துடலாம் இல்லையா, அதனால இனிமே அவன் கூட வந்து எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாம நான் இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சிரிக்கிறா. அதுக்கு உடனே ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, இன்னைக்கு எங்க அண்ணாவோட பர்த்டே பார்ட்டி இருக்கு, நைட் அங்க வந்துரு, எக்கச்சக்கமான ஸ்மார்ட்டான பசங்க எல்லாம் வருவானுங்க, அவன் அங்கிள் அவனை விட்டுடு, இப்ப ஒரு சின்ன பையனா பார்த்து உனக்குன்னு ஒரு ஆள் நான் செட் பண்ணி கொடுக்குறேன், அவன் உன்னை மட்டுமே லவ் பண்ணுவான், நீயும் அவனை மட்டும் லவ் பண்ணு, சந்தோஷமா இருங்க வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி இவளை சமாதானப்படுத்துறா. இருந்தாலும் ஹீரோயின் பயங்கரமா அழுதுகிட்டு தான் இருக்கா. ஹீரோயின் எவ்வளவு வரல அப்படின்னு சொன்னாலும் கேட்காம அவளோட ஃப்ராக்கையும் வந்துட்டு அவளுக்கும் கொடுத்து அவளை போட்டு அந்த பர்த்டே பார்ட்டிக்கும் கூட்டிட்டு வந்துடுறா. ஆனா ஹீரோயினுக்கு கொஞ்சமும் இஷ்டமே இல்லை இங்க வர்றதுக்கு. அங்க பார்த்தா ஹீரோட எக்ஸ் இருக்கா இல்லையா, அவளும் இதே ஃப்ராக்க போட்டு நின்னுகிட்டு இருக்கா. எல்லாரும் அப்படியே ஷாக்கா ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்பவும் சிரிச்சபடியே, என்ன ஒரு கோயின்சிடன்ட் பாருங்களேன், நீங்களும் இதே ஃப்ராக்க போட்டிருக்கீங்க, நானும் இதே கவுன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே அவ என்ன சொல்றான்னா, நம்ம 2 பேருக்கும் ஒரே டேஸ்ட், அதனாலதான் அப்படின்னு சொல்றா. நீ நினைக்கிறது தப்பு, அது என்னோட ஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி வேணும்னே சொல்றாளா. உடனே ஹீரோயின் தயவு செஞ்சு எதுவும் பேசி பெருசு பண்ணாத, நம்ம இங்க இருந்து நவுந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறா.
தயவு செஞ்சு நீ எனக்காக வந்து அவகிட்ட எதுவுமே சண்டை போடாத. கண்டிப்பா ஹீரோ இந்த இடத்துல இருந்தாலும் எனக்காக அவன் சப்போர்ட் பண்ண மாட்டான். என்னதான் இருந்தாலும் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் முக்கியம். நான் எனக்கு சில தேவைகள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் ஹீரோ கிட்ட பழகிட்டு இருக்கேன். அப்ப அவன் வந்து என்ன எப்படி நம்புவான், அவன் எப்படி என்ன வந்துட்டு விரும்புவான், அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றா. உடனே ஃப்ரெண்டுக்காருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. கவலையப்படாத, நீ லவ் பண்றதுக்கு ஒருத்தன் கிடைக்காமையா போயிடுவான், உன்னை வந்து பயங்கரமா லவ் பண்ற மாதிரி ஒருத்தன் கிடைப்பான் அப்படின்னு சொல்றா. ஃப்ரெண்டுக்காரி ஹீரோயினை தனியா விட்டுட்டு போயிடுறா. இவ வந்து நின்னுட்டு அப்படியே கேக் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அந்த டைமுக்கு நான் தான் இங்க இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து நிக்கிறான். இவன் வந்து ஹீரோயின் ஃப்ரெண்டோட அண்ணாவோட ஃப்ரெண்டு போல. ஹாய் டார்லிங், உனக்கு கால் பண்ணா எடுக்க மாட்டேற, என் நம்பரை கூட பிளாக் பண்ணி வச்சிருக்க, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு கேக்குறான். இவளுக்கு செம்ம கடுப்பாகுது. வந்த உடனே என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவ கையில வச்சிருக்க கேக்க போடுங்க, இவன் அவ கையிலயே வச்சபடி சாப்பிடுறானா. சாப்பிட்டுட்டு வேற, நீ சாப்பிட்டது இல்ல, அதனாலதான் பயங்கரமா ஸ்வீட்டா இருக்கு, அல்டிமேட்டா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. இத பார், என்கிட்ட மரியாதையா பேசுறதா இருந்தா பேசு, இந்த மாதிரி எல்லாம் கேவலமா நீ பேசுனேன்னா செருப்பாலே அடிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறா. எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட், பொம்பளைங்களோட கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கா, இல்லைன்னா வந்து அது செயற்கை மனமான்னு சொல்லி. ஆனா உன்னோட கூந்தல் உண்மையாவே இயற்கையாவே மனமாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாய் மாதிரி மோப்பம் முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. எட்டி ஒரு உத விட்டுட்டு அங்க இருந்து வேகமா தள்ளி போயிடுறா. இவனை எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பாகுது. இவ என்ன பண்றான்னா, அங்க பார்ட்டிலேயே இல்லாம ஒரு ரூம்க்கு வந்து உட்காந்துக்கிறான். ஆனா அந்த ரூம் இவ கதையை தாப்பா போட்டு உட்காந்துருக்கலாம் இல்லையா. இவ சும்மாவே உட்காந்துக்கிட்டு லூஸ் மாதிரி கத்திக்கிட்டு அவனை திட்டிக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள அவன் வந்து கதையை தாப்பா போட்டுடுறான். நீ என்னோட தம்பியை காப்பாத்துறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கல்ல, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த பொண்ணு ரூவன் இருக்கா இல்லையா, அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா, அவ என்கிட்டதான் இருக்கா, கண்டிப்பா அவ சாட்சி சொல்றதுக்கு வரவே மாட்டா. இப்ப என்ன, உனக்கு ரூவன் வேணுமா, அவ தேவையே கிடையாது, நீ சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் பண்றேன். நானே வந்துட்டு உன் தம்பியோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம், நான் தான் எல்லா தப்புமே பண்ணேன் அப்படின்னு கூட சொல்லி கோர்ட்ல ஒதுக்குறேன். ஆனா அதுக்கு நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின், எனக்கு நல்லாவே தெரியும்டா, நீ எவ்வளவு சீப்பானவன்னு தெரியும், உன்னோட கேவலமான புத்தியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா. அந்த லாயர் கிழமை வந்து உன்னை காப்பாத்துவான்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்ன, வயசான காலத்துல அவன் வேக வேகமா இங்க வர்றதே பெரிய கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அந்த கதையெல்லாம் ஒடிச்சு உன்னை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். சோ நீ வந்து நான் சொல்றதை செஞ்ச அப்படின்னா நானே உன்னை விட்டுடுறேன். இப்ப எனக்கு வந்துட்டு நீ ஒரே ஒரு கேஸ் மட்டும் கொடு அப்படின்னு சொல்றான். கடுப்புல ஹீரோயின் என்ன பண்றானா, அவளோட பரம்பரையே கேவலமா கெட்ட வார்த்தையில திட்டிடுறா. அவ்வளவுதான், அதோட செம்ம கடுப்பு ஆயிடுறான். போட்டு ஹீரோயின் அடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினும் வந்துட்டு என்ன பண்றானா, இவனை ஃபியூஸ புடுங்கி விட்டுட்டா போதும்னு சொல்லிட்டு எட்டி ஒரு மிதி மிதிச்சிடுறா. ஆனா அவன் வலி தாங்க முடியாம அந்த கடுப்புல ஹீரோயின் இன்னும் போட்டு அடி அடின்னு வெறித்தனமா அடிச்சு விட்டுறான். அந்த டைமுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வெளியில நின்னு கதவை தட்டிக்கிட்டே இருக்கா. கரெக்டா நல்ல வேலையா அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோவை அந்த இடத்துக்கு வர வச்சிடறா. ஹீரோவும் வந்து கதவை தட்டி பார்க்கறான், யாரும் திறக்கல அப்படின்னு உடனே கதவை உடைச்சிடுறான். பாவம், அவளால எழுந்து நிக்க கூட முடியல, அந்த அளவு போட்டு இவளை அடிச்சிடுறான். அதை பார்த்த உடனே ஹீரோக்கு வெறி ஆயிடுது. வயசாயிடுச்சு, அங்கிள் கொஞ்சம் லேட்டா வருவாருன்னு நினைச்சேன், ஆனா அங்கிள் ரொம்ப ஃபாஸ்டா இருக்காரு பியூட்டியை காப்பாத்துறதுக்கு. கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா எனக்கு வேலை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திமிரு பிடிச்சு நக்கல் பேசிக்கிட்டு இருக்கானா. இதுக்கு மேலே ஹீரோ சும்மா இருந்தா அவன் ஹீரோவே இல்ல இல்லையா, அதனால போட்டு வெளுத்து விட்டுறான். இப்பவே அவனை நான் கொண்டுடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற பயங்கரமா அட்டகாசம் பண்றா. இதுப்ப தயவு செஞ்சு பிரச்சனையை பெருசு பண்ணாத, இப்ப சைலண்டா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அவளை தூக்கிட்டு போயிடுறான். நேரா ஹீரோயினை வீட்டுக்கு கொண்டு போன ஹீரோ வந்து செம்ம கடுப்பாயி ஹீரோயினை புடிச்சு செம்ம திட்டிட்டு இருக்கான். உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, எதுக்காக நீ அந்த ரூமுக்கு போன, எதுக்காக வந்துட்டு அவன் கூட நீ இருந்த அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயினுக்கு அது செமையா கோபம் வந்தது. இப்பவுமே வந்து பாதிக்கப்பட்டவங்களை மட்டும்தான் நீங்க குறை சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கத்துறா. நீ அங்க போய் அவன் கூட அந்த ரூம்ல தனியா இருந்ததுக்கான ஒரே ஒரு கரெக்டான ரீசனை மட்டும் சொல்லு, நான் நீ சொல்ற எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நீ நான் என்ன சொன்னாலும் நம்ப போறது இல்ல அப்படின்ற விஷயம் தெளிவா தெரிஞ்சிடுச்சு, இதுக்கு மேல நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்ற அவசியமே எனக்கு இல்ல, நீ என்ன நினைக்கிறியோ நினைச்சுக்கோ, எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அவன் உன்னை என்ன பண்ணா அப்படின்ற விஷயம் எனக்கு மொத்தமும் தெரிஞ்சு ஆகணும், அங்க என்னெல்லாம் நடந்தது ஒண்ணு விடாம சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்பவும் உனக்கு அதுதான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி இவ கோவப்படுறா. ஆமா, எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே ஆமா, அவன் என்ன கேஸ் பண்ணா, அவன் வந்து என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டான், ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டான், போதுமா அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு அவ்வளவுதான் ஆத்திரம் பொங்கிட்டு வருது.
இதுக்குதான் நான் சொல்றேன். இதுக்குதான் கொஞ்சமாச்சும் பொறுப்பா இரு. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம சின்ன பிள்ளைத்தனமா கண்ட இடத்துல சுத்திக்கிட்டே இருந்த அப்படின்னா, உன்னை எல்லா டைமும் என்னால காப்பாத்த முடியாது. நான் எந்த ஒரு ஸ்பைடர் மேனும் கிடையாது. நான் எந்த ஒரு சூப்பர் ஹீரோவும் கிடையாது. நீ போற இடத்துக்கெல்லாம் கரெக்ட்டா நான் டைமுக்கு உனக்கு பிரச்சனைன்னா உன்னை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இவன் என்ன சொல்றான்னா, நீ என்ன காப்பாத்தவே தேவையில்ல. காப்பாத்திட்டு இந்த மாதிரி எனக்கு லெக்சர் எடுக்கிற பாத்தியா, நீ எனக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ கோவப்படுறா. ஹீரோ செமையா கடுப்பாயிடுறான். கடுப்பாயிட்டு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ட்ரை பண்றான். ஹீரோயின் மரியாதையா என்ன விடு, இனிமே என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. இன்னமும் இதே மாதிரி நீ என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பா நான் இதுக்கப்புறம் உன்னை பாக்குறதுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ செமையா கோவப்படுறா. இது பார், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு யாரும் இல்ல, பைத்தியக்காரத்தனமா எதனா பேசாத அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ என்ன பண்றான்னா அவனோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்றான். கால் பண்ணிட்டு இந்த வில்லன் இருக்கான் இல்லையா, அவனை பார்த்து இந்த எல்லா விஷயமும் எனக்கு வேணும். அவன் இது வரைக்கும் பிறந்ததுல இருந்து என்னென்ன தப்பெல்லாம் பண்ணிருக்கானோ அது எல்லாத்துக்கும் எனக்கு ஆதாரம் வேணும். அவங்க குடும்பத்துல பண்ற பிசினஸ்ல அவங்க என்னென்னலாம் ஃபோர்ஜரி பண்றாங்க, எங்கெங்கெல்லாம் டாக்ஸ் பே பண்ணாம ஃபால்ட் பண்ணிருக்காங்க, எல்லாத்தையும் எனக்கு உடனே அனுப்பி வை. இனிமே அவனோட குடும்பத்துல ஒருத்தர் கூட வெளியில இருக்கவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க கூடாது. எதனா பண்ணணும்னு நினைச்சாவே பதறணும். அந்த அளவுக்கு அவங்க மேல கேஸை எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்கா போடணும் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினுக்கு கொஞ்சமா மனசுல சந்தோஷமாயிடுது. அதோட மறுநாள் காலேஜ்ல காட்டுறாங்க. ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டுக்காரையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த ப்ரொஃபஸரோட ஆளுங்க, அதாவது நம்ம ஹீரோவோட எக்ஸ் இருக்கா இல்லையா, அவளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோயின் அசிங்கப்படுத்தினது வீடியோ எடுத்து அதை ஃபுல்லா சோசியல் மீடியா பூரா பரப்பிட்டாங்க. அதை பார்த்த உடனே எல்லாரும் ஹீரோயினை பத்தி கேவலமா கமெண்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்த இப்பயாவது ஹீரோ கிட்ட சொல்லு, அவன் ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றா. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, மேபி அவங்க 2 பேரும் சேர்றதுக்கு ஏதாவது சான்சஸ் இருந்தது அப்படின்னா, இதெல்லாம் நான் ஹீரோ கிட்ட சொன்னேன்னா கண்டிப்பா அவன் அவன் மேல இன்னும் வெறுப்பாயிடுவான். அதுக்கப்புறம் நானும் அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு சதி பண்ண மாதிரி ஆயிடும். அதனால இந்த விஷயத்தை ஹீரோக்கு நான் தெரியப்படுத்த போறேன் இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. நேரா ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவளோட ப்ரொஃபசர் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு, சார் நான் உங்களோட ரிசர்ச் டீம்ல இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன செலக்ட் பண்ணீங்க, பட் ஆனா நான் அதுல இருந்து வெளியில போயிடுறேன் அப்படின்னு சொல்றா. எதுக்காக இந்த முடிவை எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல என்னோட பர்சனல் ரீசன்ஸ் தான் அப்படின்னு சொல்றா. அதாவது யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு முகம் தெரியாத சிலர் எல்லாம் உன்னை பத்தின வீடியோவை ஸ்ப்ரெட் பண்றாங்களே, அதுக்காகவா அப்படின்னு கேட்கும் போது, அதுக்காகன்னு கூட வச்சுக்கோங்க சார், எனக்கு கவலை இல்ல, பட் ஆனா இனிமே நான் அந்த டீம்ல இருக்க போறது இல்ல அப்படின்னு சொல்றா. அப்ப உடனே இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இதுக்காக நீ ஓடி ஒளிஞ்ச அப்படின்னா நீ எதைதான் ஃபேஸ் பண்ணுவ ஃபியூச்சர்ல, கண்டிப்பா உன்னால எதையுமே ஃபேஸ் பண்ண முடியாது. நான் இப்போ சொல்றேன், எனக்கு உன்னோட பர்சனல் விஷயத்த பத்தி எல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. நீ பர்சனல்ல என்ன பண்றியோ பண்ணிட்டு போ. ஆனா இது என்னோட இடம், என்னோட டீம்ல யாரு இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றத நான் தான் டிசைட் பண்ணுவேன். இதுக்கு மேலயும் நீ அதையெல்லாம் நினைச்சு அதுக்காக நான் ஓடி ஒளிவேன் அப்படின்னு டிசைட் பண்ணினா அது உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் ப்ரொஃபசர் ரூமுக்கு போயிட்டு வர்றத பார்த்த உடனே ஒரு பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா, ஹீரோயினை நிறுத்தி, என்ன ப்ரொஃபசர் நீலாம் என்னோட டீம்ல இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல மாதிரி எதையோ வெளியில போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாரா அப்படின்னு கேக்குறா. அந்த மாதிரி நடந்திருந்தா உண்மையாவே நீ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பல்ல. சே, என்ன பண்றது, உனக்கு சந்தோஷம் கிடைக்க போறது கிடையாது. ஏன்னா ப்ரொஃபசர் நீதான் என்னோட டீம்ல இருந்தாகணும், நீதான் எங்க எல்லாரையும் வழி நடத்தணும், நீதான் சான்ஸே இல்ல, நீதான் சுப்பீரியர் பவர் அப்படி இப்படின்னு என்ன புகழ்ந்து தள்ளிட்டாரு தெரியுமா அப்படின்னு வெறுப்பேத்துற மாதிரி சொல்றா. இவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. உன்ன மாதிரி ஒரு பொம்பளை எல்லாம் இந்த காலேஜ்ல வச்சுக்கிறதே பெரிய தப்பு. நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை இந்த காலேஜை விட்டு தூக்க போறேன் அப்படின்னு சொல்றா. தூக்கு, எனக்கு கவலை இல்ல, அத இந்த மேனேஜ்மெண்டே சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் நான் இந்த காலேஜை விட்டு வெளியில போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயினோட எக்ஸ் வரான். வந்த உடனே, எதுக்காக நீ எப்ப பாரு அவளை ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்க, உன் பிரச்சனை என்ன, உன்னோட வேலை நீயும் அதை மட்டும் பாரு, அதை விட்டுட்டு அவளோட விஷயத்துல நீ எதுக்காக தலையிடுற அப்படின்னு முதல்ல ஒரு ஆம்பளை விடாம எல்லாருமே அவளுக்கு சப்போர்ட்டுக்கு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி கத்துறா. ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது இவன் என்ன பண்றானா, கையை பிடிச்சு இழுத்து, உன் பிரச்சனை தான் என்ன, உன்னை பார்த்து இருக்கிற எல்லா ஆம்பளை கூடயும் சேர்த்து வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க, உனக்கு வெக்கமா இல்லையா, நீ என்ன தவிர இருக்கிற எல்லாரு கூடயும் இருந்துட்ட அதானே, எல்லாரும் அதிக காசு வச்சிருக்காங்க, இவனுக்கு எவ்வளவு காசு தந்தா நீ ஏன் கூட இருப்ப அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு செம்மையா கடுப்பாயிருது. உனக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா, என்னதான் நம்ம பிரேக்கப் பண்ணாலும் உன்னை காதலிச்ச பொண்ணு கிட்ட இந்த மாதிரி கேவலமாவா பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிடுறா.
அடுத்த சீன்லயே பார்த்தா மம்மா இல்லையா, அதனால மம்மாவை போன் பண்ணி வர வச்சிடறான். வந்த உடனே அந்த பொம்பளையும் வந்து ஹீரோயினை பிடிச்சி அசிங்க அசிங்கமா திட்டிக்கிட்டு இருக்கா. அப்பதான் கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, கரெக்ட் கரெக்ட், 2 பேருமே தப்பு பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்க பையன் தான் இவளோட கையை பிடிச்சு இழுத்திருக்கான். அதுக்கு வந்து ஆதாரமா கண்ணால பார்த்து சாட்சி அங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிசிடிவி கேமரா போட்டோஜுமே எனக்கு கிடைச்சிடுச்சு. இதுக்கப்புறமும் நீங்க இவளையே பிளேம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க பையன் மேல அசால்ட் கேஸ் போட்டு உள்ள வச்சிருவான் அப்படின்னு சொல்லி ஹீரோ மிரட்டுறான். அவன் என்னோட பையன், அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவன் மேல எல்லா பழையும் போடுறீங்க அப்படின்னும் போது வீட்டுக்கு கூட்டிட்டு போய் 3 கண்ணம் வரான்னு இடுப்புல தூக்கி வச்சு சோறு விட்டுங்க போங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறான் ஹீரோ. அதோட ஹீரோ காலேஜ்ல இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறமா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ வந்து ஹீரோக்கு கால் பண்றா. என்னோட நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்கும் போது, நீங்க அவகிட்ட சொல்லிடாதீங்க, அவ மொபைல்ல இருந்து தான் நான் எடுத்தேன். ஆக்சுவலா உங்களோட எக்ஸ் வந்துட்டு இவளை பத்தி வீடியோ எடுத்து தப்பு தப்பா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கா. காலேஜ் போறாவும் அவளுக்கு பிரச்சனையா இருக்கு, அதனால உங்ககிட்ட சொல்லவே கூடாதுன்னு சொன்னா, அதனாலதான் அவளுக்கே தெரியாம சொல்றேன். ஏதாவது அவளுக்கு முடிஞ்சா நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. சரி அவளை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஆபீஸ் ரூமுக்கு போனா, அங்க ஒருத்தனை கட்டி பிடிச்சிட்டு நின்றுகிட்டு இருக்கான். அவன் ஹீரோவை பார்த்த உடனே அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாரு. அவரு பாக்ஸரு அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியில சொல்ற மாதிரி அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. அடியே உண்மையாவே நான் கேக்குறேன், நீ எல்லாம் உண்மையா பொண்ணுதானா இல்ல என்ன? அதுவும் காலேஜ்ல நீ வேலை செய்யற, காலேஜ்ல உன்னோட ஆபீஸ் ரூம்லயே காலங்காத்தால இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கியே, வெக்கமா இல்லையா உனக்கு அப்படின்னும் போது, சீச்சி அவன் என்னோட தூரத்து கசின், அண்ணன் முறை வேணும், அவன் வந்துட்டு சும்மா எனக்கு சோகமா இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருந்தான், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா. உடனே இவன், ஆமா நீங்க கட்டி பிடிச்சிருந்த பொசிஷனை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு அது அண்ணனா இல்லையான்னு சொல்லி, இந்த மாதிரி வெக்கமே இல்லாத பொய்யெல்லாம் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லாத, உன்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு போறதுக்காக வந்தேன். இன்னும் ஒரு வாட்டி நீ ஹீரோயினுக்கு பிரச்சனை கொடுக்குற அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். இதுக்கப்புறம் நீ வந்து அவ பக்கமே போக கூடாது அப்படின்னு மிரட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை போன் பண்ணி வீட்டுக்கு கூப்பிடுறான். ஹீரோயினும் வந்து ஃபுல்லா எல்லாம் சமைச்சு வச்சுட்டு இருக்கான். அந்த டைமுக்கு ஹீரோட போன் அடிக்குதான், ஆனா அவன் குளிச்சுக்கிட்டு இருக்கான். அவளோட கேர்ள் ஃபிரெண்ட் தான் கால் பண்றாங்க. அவங்க வராங்களா இருக்கும், நான் வேணா இங்க இருந்து கிளம்பிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்துட்டு போய் கொடுக்குறான். அவன் அந்த போனை வாங்கி அந்த காலை கட் பண்ணி விட்டுறான். அப்படியே அவளை புடிச்சு உள்ள ஏதோ பாத்ரூம்குள்ள பயங்கரமா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஐயோ நீங்க வந்துட்டு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப துரோகம் பண்றீங்க, இது தப்பு, என்னால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. இத பாரு, எனக்கு லைஃப்ல வந்து கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது, கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தினா அது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இது பாரு கேஸ் நெருங்கிட்டே இருக்கு, நீ வெளியில போய் தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணாது, நீ இங்கேயே வீட்லயே இரு, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஆனா இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, சும்மா இல்லாம மால் எல்லாம் போய் சுத்திக்கிட்டு இருக்கா. அப்ப அவ தங்கச்சிக்காக ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துட்டு, அப்ப நம்ம ப்ரொஃபசர் வந்துட்டு ஃபிளவர் வாஷ் வாங்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அழகு ரெஸ்ட் பாத்துக்கிட்டு இவன் என்ன பண்றான்னா கால் தடிக்கு போய் அவர் மேல விழுந்து அந்த பூதொட்டியை போட்டு கீழே உடைச்சு விட்டுறா. அவ்வளவுதான், அவர் நெஞ்சே உடைஞ்சு போயிடுச்சு. ஐயோ 8000 ரூபாய் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்காரு. அடுத்த சீன்லயே பார்த்தா 2 பேரும் வந்து டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு என்னோட பூஜாடியை உடைச்சதுனால உனக்கு வந்து பனிஷ்மெண்ட் இதுதான், என் கூட டின்னர் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை எப்படிடா கரெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி இவருக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. சார் நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன், நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன், நான் அர்ஜென்ட்டா போய் ஆகணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ வீட்டுக்கு வரதுக்குள்ள வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பிரச்சனை. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் நீ எப்படி என்ன பாதியில விட்டுட்டு போவ, இன்னும் நான் சாப்பிட்டே முடிக்கல, நான் ஆல்ரெடி உனக்கு சொன்னதை இப்பயும் சொல்றேன், காலேஜ்குள்ள இருக்கும்போது மட்டும்தான் வந்துட்டு ப்ரொஃபஸரும் ஸ்டூடெண்ட்டும் லவ் பண்ணக்கூடாது, மத்தபடி வெளியில ஆகிட்டா நம்மளோட லைஃப் நம்மளோட பர்சனல், அதுல யாரும் தலையிட முடியாது இல்லையா, அதுக்காக நான் உனக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இதையே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. அதோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நம்ம வெளியில போய் டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். எந்த ஹோட்டலுக்குன்னா அதே ஹோட்டலுக்கு. அந்த ஹோட்டல்ல ஆல்ரெடி பார்த்த வெயிட்டர்ஸ் ஒருத்தவங்க வராங்க. வந்த உடனே என்ன மேடம் மறுபடியும் வந்திருக்கீங்க, ஏன் நீங்க முதல்ல சரியா சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஹீரோவையே பாக்குறா அந்த பொண்ணு. இவ்வளவு நேரமா நீ வீட்டுலதான் இருந்த அப்படின்னு சொன்னேன், ஆனா இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஐயோ இவன் கிட்ட மாட்டிக்கிட்டோமே வசமா, என்னதான் பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் இல்ல அவங்க தப்பா சொல்றாங்க, வேற யாரையோ பார்த்துட்டு என்னன்னு நினைச்சுக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு சமாளிக்கிறா.
நேரா ஒரு காட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் காரை நிறுத்திட்டு இவளையும் வெளியில இறக்கி நிறுத்தி வச்சிடறான். அப்ப என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் பொண்ணு இருந்தா, அவ வந்து எப்ப பாரு என்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருப்பா. ஒரு நாள் என்ன பண்ண தெரியுமா, இந்த இடத்துக்கு அவளை கூட்டிட்டு வந்துட்டு அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து இங்கேயே தூங்க வச்சுட்டேன். மறுநாள் வந்து பார்க்கும்போது செங்கம் புளியெல்லாம் அவளை சாப்பிட்டுட்டு அவளோட வெறும் எலும்பு மட்டும்தான் இருந்தது அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் நீங்க வந்துட்டு என்ன பயமுறுத்துறதுக்கு போய் தானே சொல்றீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, உன்கிட்ட போய் சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது, எனக்கு ஒண்ணும் நடக்க போறது இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அதனால நீயாவே உன் வாயை திறந்து மரியாதையா உண்மையெல்லாம் சொல்லிட்ட அப்படின்னா நான் உன்னை விட்டுடுவேன். எனக்கு பொய் சொல்றவங்க, ஏமாத்துறவங்க, துரோகம் பண்றவங்கள சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் எல்லா உண்மையும் சொல்லிடுறா. உடனே அந்த ப்ரொஃபஸருக்கு காசு அனுப்பிடுறான். காசை அனுப்பிட்டு அவனுக்கான காசை நான் அனுப்பிட்டேன். இதுக்கப்புறம் அவன் ஏதாவது வந்து உன்கிட்ட அந்த காசை வச்சு பிளாக்மெயில் பண்ணான் அப்படின்னா அவனை வந்துட்டு நம்ம செக்ஷுவல் கேஸ்ல உள்ள தள்ளிடலாம் அப்படின்னும் போது ஹீரோயின் ஐயோ உன்கிட்ட நான் தெரியாம மாட்டிக்கிட்டேன்டா அப்படின்ற மாதிரி முழிக்கிறா. அடுத்த சீன்ல ஹீரோயின் வந்துட்டு அவளோட தங்கச்சிக்காக பர்த்டே கிஃப்டா வாட்ச் வாங்கறதுக்காக வந்திருக்கா. அந்த வாட்ச் வாங்கும் போது ஒரு சாதாரணமான ஒரு ரிங்க வந்து கிஃப்டா கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். உடனே ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இது யாருக்கு அப்படின்னு கேக்குறான். இது யாருக்கா, இது உங்களுக்கு தான், இது என்னோட கிஃப்டா நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கொடுத்துடுறா. இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போகும்போது ஒரு ஆள் வந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். அந்த டைமுக்கு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நடுவுல போயிடுறா. அதனால அவளை ஹீரோக்கு பதிலா அவன் குத்திட்டு போயிடுறான். அவ்வளவுதான். ஹீரோ பார்த்துட்டு பதறி போயிட்டு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். என் தம்பியை மட்டும் காப்பாத்துங்க, நான் இல்ல அப்படின்னாலும் என் தங்கச்ச நல்லா படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. கண்டிப்பா நான் எதுவுமே பண்ண மாட்டேன், உனக்காக தான் நான் பண்றேன். நீ இல்ல அப்படின்னா நான் யாருக்கும் எதுவும் பண்ண மாட்டேன். நீ இருந்தீனா தான் நான் யாருக்கா இருந்தாலும் எதா இருந்தாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அவ்வளவுதான். ஹீரோயின் அப்படியே மயங்கிடுறா. ஹீரோயினை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க. எக்கச்சக்கமான பிளட் லாஸ் ஆயிடுது. அதனால ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இவனுக்குமே அடிபட்டு இருக்கு. அப்பவும் சொல்ல சொல்ல கேட்காம நானே வந்து அவளுக்கு பிளட் டொனேட் பண்றேன். அவளோட குரூப்பும் என்னோட குரூப்பும் ரொம்ப ரேரு, கிடைக்கிறது லேட் ஆகும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினை வந்து பக்கத்துலயே இருந்து பாத்துக்கிறான். அதோட அப்ப கொஞ்ச நாள்லயே வந்து ஹீரோயின் கோமால இருந்து கண் முழிக்கிறா. ரொம்ப நாளா கோமால இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா 600 வருஷம் கழிச்சு இப்பதான் நீ எழுந்திருக்க அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறா. ஹீரோயின் கொஞ்ச நேரத்துல சம்பிச்சு போயிடுறா. அந்த மால்ல இருந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. அதனால ஹீரோயின் வந்து செம்மையா ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு வந்து டபுள் பேக் பண்ணி விட்டுட்டு இருக்கான். அந்த டைம்க்கு ஹீரோயின் வேண்டாமே நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது இவனுக்கு செம்மையா கோவம் வந்துடுது. மரியாதையும் இரு, இல்ல அப்படின்னு நானே ஃபோர்ஸ் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு என்ன பையனா, ஐயோ இவன் வேற எங்கடா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே மயக்கமா வருது அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல படுத்துக்கிறா. அந்த டைமுக்கு ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த பொண்ணு கூட நம்ம ஹீரோ வந்து ஸ்கூல்ல படிச்சிருப்பான் போல, இல்லைன்னா கேர்ள் ஃப்ரெண்டு போல, அப்படி இப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு யோசித்து பார்த்தா நான் தான் ஹீரோவோட மம்மி அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறாங்க. அவ்வளவுதான். ஹீரோயின் மட்டும் ஷாக் இல்லைங்க, நானே பயங்கர ஷாக் ஆயிட்டேன். உண்மையாவே வந்து இந்த பொண்ணியடா மம்மின்னு போட்டீங்கன்னு வேகமா அவங்க கையில இருக்க பிரேஸ்லெட்டை கழட்டி, இது என்னோட பரம்பரையா வந்து மருமகளுக்கு கொடுக்குற பிரேஸ்லெட், இதை நான் உனக்கு போட்டு விடுறேமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில போட்டுறாங்க. ஐயோ ஆன்டி, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றா. ஆன்டின்லாம் கூப்பிட கூடாது, அம்மானு கூப்பிடு அப்படின்னு வேற செல்லம்மா ஹீரோயினை திட்டுறாங்க. இவங்க பார்த்தா செம்ம பாண்டிங் பண்ணிடுவாங்க போல ஹீரோயின் கூட. இவளுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இதை பாருமா, எனக்கு நல்லாவே தெரியும் நீ உன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம என் பிள்ளைய காப்பாத்திருக்க. இதுல இருந்து தெரியலையா நீ வந்து அவனை எந்த அளவுக்கு மனசுல வச்சிட்டு இருக்கன்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா அதே டைமுக்கு நம்ம ஹீரோவோட எக்ஸ் வேற அங்க வந்துடுறா. வந்த உடனே ஆன்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. அவங்க காதுல கூட வாங்கிக்காம திரும்பி கூட பார்க்காம உட்காந்துட்டு இருக்காங்க. பேஷண்ட்டை பார்க்க வந்திருக்க, ஒரு ஆரஞ்சு ஆப்பிள் கூடிய வாங்கிட்டு வர மாட்டேன், நீ ரொம்ப கேவலமா இல்ல உனக்கே? இதுல பெருமையா மெடிக்கல் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன்னு வேற வெளியில சொல்லிக்கிட்டு தெரியுறா அப்படின்னு சொல்லி இவங்க மனசுக்குள்ள என்ன நல்லா வெஞ்சன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த டைம்க்கே காட்டி முடிச்சிடுறாங்க. அதோட ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா தனியா அவளை கூட்டிட்டு போயிட்டு, தயவு செஞ்சு இனிமே வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, இனிமே உனக்கும் எனக்கும் வந்துட்டு ஏணி வச்சாலும் எட்டாது, திருப்பி ஒட்டலாம் அப்படின்னு நீ ட்ரை பண்ணாலும் ஒட்ட முடியாது, முடிஞ்சதுதான், நான் அவ்வளவுதான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் ஹீரோ உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது ஹீரோயின் வந்து இது எல்லாத்தையுமே நின்று ஓட்டு கேட்டுட்டு வந்திருக்கா. அப்பனா உண்மையாவே நீ என்ன லவ் பண்றியா? நான் கூட வந்து உனக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது, நீ என்ன கேவலமா நினைக்கிற அப்படின்னு தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றா. உண்மைதான், நான் வந்துட்டு உண்மையாவே உன்னை லவ் பண்றேன், ஆனா அதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கே வந்துட்டு எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது, அதனால நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றான். அதோட கடைசியா வந்து கோர்ட் சீனை காட்டுறாங்க. அங்க என்ன
ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோ வந்துட்டு எக்கச்சக்கமான ப்ரூஃப் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டான் இல்லையா, அதனால இவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கு இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இல்ல நான் வந்துட்டு இன்னமும் 18 வயசு ஆகல, ஸோ நான் அடல்ட் ஆகல, எனக்கு ரொம்ப கம்மியான தண்டனை மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். ஆனா இப்பவும் எனக்கு வந்து உன் மேல கோவம் வரவே இல்லை தெரியுமா, நான் வெளியில வந்ததுக்கு அப்புறமும் வந்து உன்னை ட்ரை பண்ணுவேன், கண்டிப்பா அப்போ இந்த அங்கிள் உனக்கு போர் அடிச்சிருப்பான், கண்டிப்பா நீ ஏன் பக்கம் வந்துருவ அப்படின்னு சொல்றானா. ஹீரோயினுக்கு செம கோவம் வருது. இருந்தாலுமே வந்து தங்கச்சிக்காரி பொலிர்னு ஆளு விட்டுறான் அவனுக்கு கண்ணத்துலயே. அப்ப ஹீரோவோட அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. என் பையனை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்ட, அவன் இப்ப வந்து உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறான், நீ ஒரு 2 மாசத்துல வெளியில வந்துடலாம் அப்படின்னு நினைச்சீன்னா நீ முட்டாள்னு அர்த்தம். அடுத்து நீ வெளியில வந்த உடனேயே 19 வயசுல அவன் உன் மேல ஒரு கேஸ போடுவான் பாரு, அதுக்கப்புறம் உன்னால வெளியில வரவே முடியாது, ஜென்மத்துக்கு நீ அங்கதான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிக்கிறாங்க. ஜெயில போய் தனியா உட்காந்து யோசித்து பாரு, உனக்கே எல்லாமே புரியும், இதுக்கப்புறம் உன்னால நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சாப்பிட போகும்போது தங்கச்சிக்காரி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோ கிட்ட நீங்க 2 பேரும் என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, இது வரைக்கும் யாராவது ப்ரொபோஸ் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு கேக்குறா. ஏய் வாய மூடு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது, பெரியவங்க விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, ஹீரோ உங்க அக்கா தான் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணா, அவதான் எனக்கு ரிங்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீயா வந்து ரிங்க காட்டுறான். கடைசியா ஹீரோயின் இப்பதான் என்ன விஷயம் சொல்ற அப்படின்னு பார்த்தா, நானும் வந்து 2 மாசமா முழுகாம இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே செம்ம ஷாக்கு. ஹீரோ அடி பாவி, ஏண்டி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆமா, நம்மளோட ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப கன்ஃபார்ம் ஆகாமே இருந்ததா, அதனாலதான் நான் உன்கிட்ட மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ ரொம்ப குஷியா ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறானா. அவ்வளவுதான் இங்க மாமியார் ஆன்டி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஏய் சின்ன பொண்ணு இதெல்லாம் நீ பார்க்க கூடாது அப்படின்னும் போது, ஐயோ இன்னும் 1 மாசத்துல எனக்கு 18 வயசு ஆயிடும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றா. சோ இதோடைய ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமா முடியுது. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு வந்துட்டு கொஞ்சமா மனநிலை சரியில்லை அப்படின்னு பார்த்தா என்னன்னா, எல்லாரு மேலும் எக்கச்சக்கத்துக்கு கோவப்படுவான், எல்லாரையும் அடிப்பான், கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு உடைப்பான். அவனை என்ன பண்றது எப்படி சரி பண்றதுன்னே தெரியாம அவங்க பாட்டிமா என்ன பண்றாங்கன்னா, அவனுக்கு ஒரு பொண்ணு வந்து துணையா இருந்தா அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே போக போக சரியாயிடும், வயசு பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இவங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு எக்கச்சக்கமான பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க. எல்லாரையும் வந்துட்டு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அதுக்கப்புறமா அடிச்சு உதச்சி இவன் துரத்தி விட்டுறான். கடைசியா நம்ம ஹீரோயின் வரா. ஹீரோயின் வந்துட்டு இவனை மாத்துறாளா இல்ல இவன்கிட்ட மாட்டிக்கிட்டு ஹீரோயின் அவஸ்தப்படுறாளா, இவங்களுக்குள்ள என்னதான் நடக்குது அப்படின்றதுதான் இந்த ஸ்டோரி. சோ இப்ப வாங்க இன்னைக்கான வீடியோ பாப்போம். எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவதான் நம்மளோட ஹீரோயின். இவளோட பேர் வந்து முன்முன். இவளோட அப்பங்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, எக்கச்சக்கமான கடன் இருக்கு இவனுக்கு, பிசினஸுமே சரியா போகல. உடனே வந்துட்டு இவனோட பொண்ணை நம்ம ஹீரோட ஃபேமிலிக்கு வித்துடுறான். நீ எப்படியாவது அந்த பையனை சரி பண்ணி அவன் கூட ஒன்னா இருந்து ஒரே ஒரு புள்ளைய பெத்து ஆகணும், அப்பதான் வந்து நான் உன்னோட அம்மாவை காப்பாத்துறதுக்கு பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா ஹீரோயினோட அம்மா இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவங்களுக்கு லிவருக்கு சர்ஜரி வேற ஒண்ணு பண்ணி ஆகணும். இதனால இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தா, அவன் இருக்கான்ல, அவன் ஏதோ ஒரு பைத்தியம் போல, அவனுக்கு ஏதோ நோய் இருக்கான், அதனாலதான் அவனுக்கு எந்த பொண்ணையும் பிடிக்கல. ஆனா நான் என்ன தெரியுமா பண்ணிருக்கேன், நான் பெரிய பிளான் பண்ணிருக்கேன். ஃபாரின்ல இருந்து ஒரு ட்ரக்கை வர வச்சிருக்கேன். அந்த ட்ரக்கை வந்து உனக்கு நான் போட்டு விட்டேன்னா உன் மேல இருந்து வர வாசனையில அவன் கண்டிப்பா உன் பின்னாடியே தான் சுத்தி சுத்தி வருவான், உனக்கு கண்டிப்பா 10 மாசத்துல குழந்தையும் பிறந்துரும், அதுக்கப்புறம் நான் எனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு இவெல்லாம் ஒரு அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாழ்க்கையே வெறுத்து போயிட்டு, அம்மாவையாவது நல்லபடியா நம்ம காப்பாத்தி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவோட வீட்டுக்கும் வந்துடுறா. அங்க ஹீரோவோட வீட்டுல ஒரு பாட்டிமா இருக்காங்க. அவங்கதான் வந்து ஹீரோவை எப்படியாவது சரி பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்துல இவன் ஒருத்தன் தான் ஒரே ஒரு வாரிசு, இதுக்கப்புறமும் எந்த வாரிசும் இல்ல, இவனோட அப்பா அம்மாவும் இல்ல. இவன் தான் நம்மளோட ஹீரோ. இவன் கிட்ட ஆல்ரெடி ஒரு பொண்ணு கூட்டிட்டு போய் விட்டுருக்காங்க. அவன் எக்கச்சக்கத்துக்கு அவளை அடிச்சு திட்டி மரியாதையா வெளியில போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அவளை வெளியில இழுத்துட்டு வந்துட்டு தூக்கு கடாசுங்க, இப்ப இவளை அனுப்புங்க, இவளாவது வந்துட்டு நமக்கு செட் ஆவாளா இல்லையா அப்படின்றது கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு பக்குன்னு இருக்கு. ஐயோ இவன் வந்துட்டு நம்மள அடிச்சா வெளியில துரத்திடுவான் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்பங்கார என்ன சொன்னா, இவன் கூட இருந்து குழந்தை பெத்தா மட்டும்தான் வந்துட்டு உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு காசு கொடுப்பேன்னு வேற சொல்லியிருக்கான்.
என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு பயங்கர பதட்டம் ஆயிடுது. ஹீரோயின உள்ள அனுப்புறாங்க. அவ்வளவுதான். உள்ள போன உடனே பூத்தொட்டி எல்லாம் எடுத்து தூக்கி கடாசுறான் ஹீரோயின் மேல. மரியாதையா வெளியில போ. இப்பதானே உன்னை வெளியில துரத்துன. மறுபடியும் ஏண்டி உள்ள வந்த? வெக்கமா இல்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப நான் வெளியில போயிட்டா எங்க அம்மாவை இதோட காப்பாத்தவே முடியாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிற ஹீரோயின் என்ன பண்றான்னா, நீ வந்துட்டு என்கிட்ட எதா இருந்தாலும் மனசை விட்டு பேசலாம். உனக்கு நான் துணையா இருப்பேன். நீ கவலைப்படாத. உனக்கு நான் ஆறுதலா இருப்பேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட சமாதானமா பேசிக்கிட்டே பக்கத்துல போறா. செம கடுப்பான ஹீரோ என்ன பண்றான்னா, இவ கைய புடிச்சு அப்படியே முறுக்குறான். யார் உன்னை உள்ள விட்டது? ஆல்ரெடி வந்துட்டு நான் தான் யாரையுமே உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா? நீ என்னையே தொட வரனா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? நீ எப்பேற்பட்ட கேடு கட்டவளா இருப்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்னு கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னா, இப்போதைக்கு இவன் என்ன நம்மள பண்ணாலும் சரி, இவன் நம்மள கொலையே பண்ணாலும் சரி, இந்த இடத்த விட்டு போக கூடாது. அம்மாவையாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறா. அதே மாதிரி அதுக்கேத்த மாதிரி ஹீரோவும் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட கழுத்தை புடிச்சு நெரிச்சுக்கிட்டே உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். கடைசியா ஹீரோயின் என்ன சொல்றான்னா, என்ன கொன்னுடு, அதுதான் நல்லது. என் கண் எதிர்க்க எங்க அம்மா சாகுறதையும் நான் பார்க்க வேண்டாம். நானும் சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன். இந்த கஷ்டத்தெல்லாம் பார்க்காம என்ன கொன்னுடு அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் கேட்கும் போது இவனுக்கே வந்துட்டு கொஞ்சம் மனசு மாறுது. அது மட்டும் இல்லாம இப்பதான் ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் மேல இருந்து வித்தியாசமான ஒரு ஸ்மெல் வருது. அது ரொம்ப நல்லா இருக்கு. இவனோட மைண்டையே அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுறான் இவன். உன் மேல இருந்து என்ன ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினுக்கு இப்பதான் ஞாபகம் வருது. அவங்க அப்பா வந்து இவளுக்கு ஒரு ட்ரக்கை ஏத்தி அனுப்புனான் இல்லையா? அதனாலதான் இந்த ஸ்மெல் வருது நம்ம மேல அப்படின்றது புரிய வருது. இவனும் மரியாதையா சொல்லு, நீ என்ன பண்ணிருக்க? உன் மேல இருந்து ஏதோ ஸ்மெல் வருது. அது என்ன ஏதோ பண்ணுது. நீ என்ன ஏதோ பண்ண நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதே நேரத்துக்கு பாட்டிமா அந்த பொண்ணு மேல போய் எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னும் போது 10 நிமிஷம் ஆகுது. இது வரைக்கும் யாருமே 10 நிமிஷம் அவனோட ரூம்ல இருந்ததே இல்ல. போன 2 நிமிஷத்துல வெளியில தள்ளிடுவான். ஆனா இந்த பொண்ணு பரவாயில்ல. அவனுக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு போல. இவ தான் நம்ம வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க அதே நேரத்துக்கு ஹீரோ வந்து அவனை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா அந்த ஸ்மெல்லால அவனால கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. ஆனா ஒரு வழியா அவன் கண்ட்ரோல் ஆயிடுறான். இத பார், நீ என்னை ஏதோ பண்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ என்னோட பொண்டாட்டி ஆகணும். உன் வயித்துல என் குழந்தை வளரணும் அப்படின்றது தானே உன்னோட ஆர்டர். அத வேலையா செய்யறதுக்காக தானே நீ வந்திருக்க இங்க காசுக்காக. கண்டிப்பா அதை நான் நிறைவேற விடவே மாட்டேன். மரியாதையா இங்க இருந்து வெளியில போயிடு அப்படின்னு துரத்திடுறான். கரெக்டா ஹீரோயின் வந்துட்டு வெளியில போறா. அப்ப வேலைக்காரங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாட்டிமா உங்களுக்கு ஆல்ரெடி 5 மில்லியன் உங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டாங்க இன்வெஸ்ட்மெண்டா. நீங்க வந்துட்டு கன்சீவ் மட்டும் ஆயிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10 மில்லியன் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்றா அப்படின்னா, ஆல்ரெடி 5 மில்லியன் வந்து பாட்டி கொடுத்துட்டாங்க இல்லையா? அம்மாக்கு சர்ஜரிக்காக 3 மில்லியன் தாங்க அப்படின்னு கேட்கிறா. ஆனா அந்த ஆள் என்ன சொல்றான் அப்படின்னா, 5 மில்லியனே எனக்கு பத்தாது. இதுல 3 மில்லியன் உங்க அம்மாக்கு கொடுக்கணுமா? மீதி இருக்க 10 மில்லியனையும் நீ எப்ப வாங்கி தரியோ, அதுக்குள்ளேயே நான் வந்துட்டு உங்க அம்மாக்கு சர்ஜரிக்கு ரெடி பண்ணிடுவேன். மத்தபடி நீ வந்துட்டு அந்த 10 மில்லியனையும் வாங்கி தராம ₹1 கூட என்கிட்ட இருந்து எதிர்பார்க்காத. சோ சீக்கிரமா கன்சீவ் ஆவறதுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. இவ காசை பத்தி பேசிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ கேட்டுறான். அதனால அவனுக்கு செம்ம கடுப்பு. காசுக்காக தானடி நீ வந்த? நீ மரியாதையா இங்க இருந்து கிளம்பி போயிடு. நீ நினைக்கிற எதுவுமே நான் செய்ய மாட்டேன். நினைக்கிற எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் நீங்க என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் சரி நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்பனா நான் என்ன பண்ணாலும் நீ தாங்கிப்பியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா எனக்கு வேற வழி இல்ல. நான் வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாவும் உங்க குழந்தைக்கு அம்மாவாவும் ஆகணும். அதுதான் என்னோட டாஸ்க் அப்படின்னு சொல்றா. இவ இத டாஸ்கா பண்றதுதான் இவனுக்கு ரொம்ப எரிச்சல் ஆகுது. அப்பனா சரி நானும் பாக்குறேன் நீ எவ்வளவுதான் தாக்கு பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன ஒரு 20 வயசு இருக்குமா? 20 வயசு சின்ன பொண்ணு. உன்னால என்ன பண்ண முடியும்? அதையும் தான் பாத்துடுறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவனோட கிளப்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அங்க ஹீரோயினை இழுத்துட்டு போயிடுறான் தரு தருன்னு. அவளை என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான்னா எல்லாரும் எதிர்க்கையும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறான். அங்க கிரேப்ஸ் எல்லாம் இருக்கு. இதை நீ எடுத்து எனக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினை எடுத்து அப்படியே ஊட்டி விட்டுடலாம் அப்படின்னு போறா. அப்பதான் என்ன சொல்றான் அப்படின்னா, அப்படியெல்லாம் இல்ல, உன்னோட வாயால தான் ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் வேற வழி இல்லாம அதையும் செய்ய போறா. அந்த டைம்க்கு இவன் என்ன பண்றான்னா, சீ நீ ரொம்ப கேவலமானவ. உன்ன மாதிரி ஒரு கேவலமானவள நான் பார்த்ததே இல்ல. இது வரைக்கும் வந்த பொண்ணுங்கெல்லாம் நான் சீ கிளம்பு அப்படின்னு சொன்னா கிளம்பியிருக்காங்க. ஆனா நீ என்னை விட்டு போகவே மாட்ட. கூடியே இருந்து உன்னோட கேவலமான கையை என் மேல வைக்கிற எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா கோவப்பட்டு கத்துறான்.
அந்த டைமுக்கு இங்க ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க எல்லாம் என்ன சொல்றானுங்க அப்படின்னா, ஹீரோக்கு வந்துட்டு இவ்வளவு பிடிக்கல, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசிக்கிறானுங்க. அப்பவும் ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, சைலண்டா இருங்க அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் கேட்காம ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, ரொம்ப அழகா இருக்கா, ஹீரோ வேணாம் அப்படின்னு சொல்லி வேஸ்ட் பண்றான், எதுக்கு நம்மளும் இவ்வளவு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க போறான். ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இத பாரு, அவளை நீ எவ்வளவு அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சாலும் பரவாயில்ல, ஆனா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போ, என்னதான் இருந்தாலும் உங்க பாட்டி அவளை உனக்கு பார்த்திருக்காங்க, உனக்கு வேண்டாம் அப்படின்னா அதை நீ உன் பாட்டி கிட்டதான் போய் நேர்ல சொல்லணும், இந்த மாதிரி அவளை ரொம்ப கேவலப்படுத்தாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு அவன் என்ன பண்றான்னா, பக்கத்துல போயிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்குள்ள உனக்கு என்னடா அவ்வளவு அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்து அவன் மண்டையிலயே ஒண்ணு போலிச்சுன்னு வைக்கிறான் ஹீரோ. அவ்வளவுதான், அவன் மண்டையிலயே அந்த பாட்டில் செதறி போயிடுது. மரியாதை எல்லாரும் இங்க வந்து வெளில போங்க அப்படின்னு சொல்லி கத்துறானா, அவ்வளவுதான் ஃப்ரெண்டு பயந்துடுறான். டேய் என்னடா ஆச்சு, உனக்கு எதுனா முடியலையா, உனக்கு மாத்திரை வேணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னு கத்துறான் ஹீரோ. ஹீரோயினும் அப்படியே நம்மளும் வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாளா, ஆனா ஹீரோ விடுவானா என்ன, உன்ன மாதிரி கேவலமானவள நான் பார்த்ததே இல்ல, எதுக்காக வந்துட்டு நீ அவன் கூடயே இருக்கலான்னு ட்ரை பண்ற, உனக்கு எவன் கிடைச்சாலும் பரவாயில்லையா அப்படி இப்படின்னு சொல்லி கேவலமா பேசுறான். அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நான் இங்க வந்து இருக்க மாட்டேன், நீ தானே என்ன கம்பல் பண்ணி இங்க இழுத்துட்டு வந்த, இப்ப எல்லா பழியும் ஏன் மேல போடுற அப்படின்னு கேக்குறா. உனக்கு என்ன தேவை, இப்ப உனக்கு ஒரு ஆம்பளை தேவை அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி ஹீரோ கடுப்பாகுறான். உடனே என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவனுக்கு ரொம்ப வந்துட்டு அவனோட கோவம் அதிகமாயிடுது. ஆனா என்ன பண்ணாலும் இவ பொறுத்துக்கிறான் அப்படின்றத பார்க்கும்போது இவனுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு என்ன பணம் தானே வேணும், உனக்கு எவ்வளவு வேணும், 30 மில்லியன் வந்துட்டு இப்பவே உன் பேங்க் அக்கவுண்ட்டுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்றான். உண்மையாவே எனக்கு காசு தரீங்கன்னா 30 மில்லியன் வேணாம், 3 மில்லியன் போதும் அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாளா. அடியே, என்ன என்ன மாங்க மடையன்னு நினைச்சுக்கிட்டியா, எனக்கு கோபம் தான் வருமே தவிர நான் பைத்தியம் எல்லாம் கிடையாது. நான் 30 மில்லியன் தரேன்னு சொல்றேன், நீ 3 மில்லியன் போதும்னு சொல்ற, இதுல இருந்தே தெளிவா தெரியுது நீ ஏதோ வந்து பிளான் பண்றேன்னு சொல்லிட்டு. என்கிட்ட இருந்து உன்னால 1 ரூபாய் கூட வாங்க முடியாது, நீ என்னதான் பண்றன்றத நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு காசே கொடுக்க மாட்டான். அதே நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தா வீட்டுல எல்லாரும் வேலைக்காரங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, பாட்டி இல்லாத நேரத்துல ஹீரோயினை கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவள மாதிரி பொண்ணுங்கள்லாம் நான் பார்த்ததே இல்ல, காசுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு ஹீரோ இது எல்லாத்தையும் நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அவன் வந்து ஹீரோயினுக்காக பேசல. ஏன் அப்படின்னா ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்றத அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். இதுல பாட்டியோட செக்ரட்டரி ஒருத்தி இருக்கா, அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை இன்னும் கேவலமா பேசுறா. ஏண்டி, காசு கொடுத்தா நீ என்ன வேணாலும் விக்கிறதுக்கு ரெடியா இருப்பியா என்ன, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல, காலேஜே இன்னும் நீ படிச்சு முடிக்கல, அதுக்குள்ள உனக்கு இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் ரொம்ப அவசியமா இருக்கா, அந்த மாதிரி கேவலமானவளா நீ அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயினை கேவலமா பேசுறா. நம்ம ஹீரோயின் ஆனா எதுவுமே பேசாம சைலண்டா தான் நின்னுட்டு இருக்கா. இந்த பாட்டியோட செக்ரட்டரி இருக்கா இல்லையா, இவளுக்கு ஹீரோ மேல கண்ணு, ஹீரோவை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மொத்த சொத்தையும் ஆட்டைய போடணும்னு பாக்குறா. ஏன்னா இவங்களுக்கு தான் வந்து வாரிசே இல்ல இல்லையா, அதனால இவ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இங்க தங்குனதுனால எங்க உண்மையாவே ஹீரோக்கு பிடிச்சிருமோ அப்படின்னு பயம் வந்துடுது. எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த ஹீரோ என்ன பண்றேன்னா கடைசியா ஹீரோயினை வந்து பாக்குறான். பரவாயில்ல, நான் கூட உன்னை தப்பா நினைச்சு தப்பா எடை போட்டுட்டேன், எல்லாரும் உன்னை என்ன அடிச்சாலும் தாங்குவ போல இருக்கே, நீ நீ எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கிறேன்றத பாக்குறதுல எனக்கே பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோ ஏன் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு ஹீரோயின் என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா, ஹீரோவை பிடிச்சி டக்குன்னு கிஸ் கொடுத்துட்டு, உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சுடா, அதனாலதான் நீ வந்துட்டு என்ன இன்னும் வெளியில துரத்தாம இருக்க அப்படின்னு சொல்றா. அடிச்சு, நீலாம் பொம்பளையே கிடையாதுடி, நீ என்ன பொம்பளையா, நீ வெக்கமே இல்லாம நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பாயி அவன் பயந்து போய் அங்க இருந்து போயிடுறான். உண்மையாவே ஹீரோக்கு வந்து மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் வந்துடுது. உண்மையாவே இவள நமக்கு பிடிச்சிடுச்சோ, அதனாலதான் வந்து இவள நம்ம வெளியில இன்னும் தோறத்தாம விட்டு வச்சிருக்கோமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அதே நேரத்துக்கு ஃப்ரெண்டு கிட்ட இவள பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது ஃப்ரெண்டுமே அதுதான் சொல்றான். அன்னைக்கு அவன் மண்டையில நீ பாட்டில் எடுத்து உடைக்கும் போதே எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான்டா இருக்கு, நீ வந்து அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியோன்னு சொல்லி, உனக்கு பிடிக்குது அப்படின்னா அவளை திட்டி திட்டி துரத்தாம அவ பக்கத்துல போயிட்டு பொறுமையா உட்காந்து பேசு அப்படின்னு சொல்லும் போது, அவ பக்கத்துல போனாவே வந்து எனக்கு பிடிக்கல, எனக்கு ரொம்ப ஆத்திரம் தான் வருது அப்படின்னு பொய் சொல்றான். இவங்க 2 பேரும் எங்க போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட காலேஜ் ஆண்டு தான் போயிருக்காங்க. அங்க வந்து ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ இத பாக்குறானா, ஹீரோயின் வேற ஒரு பையன் கிட்ட பேசிக்கிட்டு வரான்றது தெரிஞ்ச உடனே ஹீரோக்கு செம்மையா ஆத்திரம் வருது.
ஹீரோ நேரா போயிட்டு தர தரன்னு அவ கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு வந்துடுறான். 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. ஹீரோயினுக்கு இவன் எதுக்குடா இங்க வந்தான் அப்படின்ற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கா. பாட்டிமா வீட்ல தான் இருக்காங்க. அந்த டைம்க்கு செம்ம கோவத்தோட ஹீரோ வேக வேகமா இவளோட கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு ரூம்க்கு போறானா, அத பார்த்த உடனே எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. "ஐயய்யோ! என்ன பண்ணான்னு தெரியலையே! இவள என்ன பண்ண போறானோ புரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் பயமாயிடுது. ஹீரோயின ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு பயங்கரமா கோவப்படுறான். "நீ எனக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போற, புள்ள பெத்து தர போற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தானே இங்க வந்த. ஆனா இன்னொருத்தன் கூட பழகிட்டு இருக்கியே, உனக்கு வெட்கமா இல்ல? உனக்கு எவன் கிடைச்சாலும் பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பயங்கர மோசமா நடந்துக்கிறான். இதுல வேலைக்காரங்க வேற வெளியில நின்னு ஓட்டு கேட்டுட்டு பயங்கர சந்தோஷமாயிடுறாங்க. அங்க வந்துட்டு ஹீரோயின் கிட்ட அவங்க கேட்கும்போது, ஹீரோயின் "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க பாட்டி கிட்ட எதையும் தப்பாலாம் சொல்லிடாதீங்க" அப்படின்னு சொல்றா. நைட்டு ஹீரோயின் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு நம்ம பாட்டி அம்மாவோட செக்ரட்டரி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, "உனக்கு சூப் குடுக்க சொன்னாங்க. இத இப்பவே உன்ன குடிக்க சொன்னாங்க பாட்டிமா" அப்படின்னு சொல்லி குடுக்குறா. ஹீரோயினால அதனால வேணான்னு சொல்ல முடியாம அதையும் வாங்கி குடிச்சிடுறா. அதோட மறுநாள் காலையில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு உடம்பெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சிடுது. அத பார்த்துட்டு வேணும்னே வந்துட்டு இந்த செக்ரட்டரி என்ன பண்றா அப்படின்னா, ஐயையோ! இவளுக்கு ஏதோ மோசமான நோய் வந்துடுச்சு. இவ வந்து கண்டவன் கூடலாம் போவா போல. அவங்களுக்கு தான் இந்த நோயெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, வேணும்னே ஹீரோயின தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிடுறா. பாட்டிமாக்கு ஹீரோயின் மேல டவுட் வந்துடுது. ஹீரோயின் ஐயையோ! அந்த மாதிரியெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டிமா. இது எனக்கு அலர்ஜி தான். இது நார்மலா எப்பயும் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரா. ஐயையோ! நீ தள்ளியே இரு. உன்னோட வியாதி எனக்கோ இல்ல என் பேரனுக்கோ வந்துட்டா என்ன ஆகுறது? நீ அங்கேயே இரு. முதல்ல உன்ன செக் பண்ணணும் நாங்க அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்கள கூப்பிட்டு இவ ட்ரெஸ்ஸ கழட்ட சொல்றாங்க. ஹீரோயின் பயங்கரமா கதர்றா. கொஞ்சமாச்சும் எனக்கு மரியாதை கொடுங்க. எதுக்காக நீங்க என்ன இவ்ளோ அசிங்கப்படுத்துறீங்க? இவ்ளோ கேவலப்படுத்துறீங்க? அப்படின்னு சொல்லி கத்துறா. ஆனா இந்த செக்ரட்டரிக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இந்த வாட்டி நீ அவமானப்பட்ட அப்படின்னா கண்டிப்பா வீட்ட விட்டு நீயே வெளியில போயிடுவ அப்படின்னு நினைக்கிறா. ஆனா கரெக்ட்டா அந்த டைம்க்கு நம்ம ஹீரோ அங்க வந்துடுறான். மரியாதையா எல்லாம் வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கத்து கத்துறான். எல்லாரும் அப்பதான் ஹீரோயின விட்டுட்டு நவுந்தே போறாங்க. ஐயோ! அவ பக்கத்துல போகாதீங்க. அவளுக்கு வந்து மோசமான நோய் இருக்கு. அந்த நோய் உங்களுக்கும் ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி சொல்றா. மரியாதையா வாய மூடு. இதுக்கு மேல எதனா பேசுனீன்னா உன்ன என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செமையா கோவப்பட்டுடுறான். பாட்டிமா, இவள எனக்காக தானே நீங்க இங்க கொண்டு வந்தீங்க. இவளுக்கு எதனா நோய் இருக்கு அப்படின்னா, அது என்கிட்ட இருந்து தான் வந்திருக்கணும். போதுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து அவள வேக வேகமா கூட்டிட்டு போறான். அவ்வளவுதான் பாட்டியில இருந்து எல்லாருக்குமே இவன் என்னடா இப்படி மாறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கிங் ஆயிடுது. ஹீரோ அவனோட ரூம்க்கே ஹீரோயின கூட்டிட்டு போயிடுறான். "நீ கவலைப்படாத நான் டாக்டர இங்கேயே வர சொல்றேன்" அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "அதெல்லாம் எதுவும் வேண்டாம். என்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து உன்னால பேச முடியுமா?" அப்படின்னு கேக்குறா. "உனக்கு தான் என்ன பிடிக்கவே பிடிக்காது. எதுக்காக எனக்கு நீ சப்போர்ட் பண்ண? எதுக்காக எனக்காக நீ பேசுன?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எனக்கு உன்ன பிடிக்காதுன்னு யாரு சொன்னா? எனக்கு என்னதான் பிடிக்காது. நான் என்னதான் வெறுக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோவுக்கு வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்றத சொல்றான். அவங்க அப்பா, அம்மா 2 பேருமே ஹீரோவோட சின்ன வயசுலயே இறந்துட்டு இருக்காங்க. இவன் ஒரே பையன் தான். பெருசா இவங்களோட குடும்பத்துல யாருமே கிடையாது. சொத்து மட்டும் நெறைய இருக்கு. இவனுக்கு வந்துட்டு அவங்க அப்பா, அம்மா 2 பேரும் இறந்ததுல இருந்து இவனுக்கு ஒரு மனநோய். அதாவது இவன் வந்து எக்கச்சக்கமா கோவப்படுவான், டென்ஷன் ஆவான். அவனோட எமோஷன்ஸ் எந்த மாதிரியான எமோஷனா இருந்தாலும் அத கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுதான் என்னோட ப்ராப்ளம். இது மருந்து எடுத்தாலும் வந்து எனக்கு இதுவரைக்கும் சரியானதுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே கிடையாது. ஸோ எங்க பாட்டி என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இவ்ளோ சொத்துக்கும் ஒரு வாரிசு வேணும் அப்படின்றத மட்டும் யோசிக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த சொத்தெல்லாம் போயிடக்கூடாது. வாரிசு வேணும். அவங்களோட சொந்த ரத்தம் வந்து இந்த சொத்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. என்ன ஒரு மெஷினா மட்டும் தான் அவங்க பார்க்குறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இன்னமும் அது ரொம்ப என்ன கோவப்படுத்துது. என் கோவத்த கண்ட்ரோல் பண்ண முடியல. மத்தபடி எனக்கு வேற யார் மேலயும் வெறுப்பு இல்ல. என் மேல தான் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோவ பிடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. "நான் வந்துட்டு உனக்கு மருந்தா இருப்பேன். உனக்கு எல்லாத்தையும் நான் சரி பண்ணுவேன்" அப்படின்னு சொல்றா. ஹீரோவுக்கும் வந்துட்டு அவன கண்ட்ரோல் பண்ண முடியல அதுக்கு மேல. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு வந்துட்டு பயங்கரமான தலைவலி வந்துடுது. அவனால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த வலியில எங்க இவள எதனா காயப்படுத்திருவோமோ அப்படின்னு சொல்லி பயந்து, "தயவு செஞ்சு இங்கேருந்து வெளியில போயிடு. என் கண்ணு முன்னாடியே நிக்காத" அப்படின்னு சொல்றான். ஆனா அப்ப ஹீரோயின் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, இவளோட பாடியில இருந்து வர அந்த ஸ்மெல்லால அவனுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு தலைவலியெல்லாம் சரியாயி ரிலாக்ஸா அவன் பேசியிருப்பான் இல்லையா? உடனே இவன கட்டி புடிச்சுக்கிறா. "கொஞ்ச நேரத்திலேயே உனக்கு சரியாயிடும். நீ வேணா பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவன பக்கத்திலேயே வச்சு கட்டி புடிச்சுக்கிறா.
அதோட மறுநாள் காலேஜ்ல காட்டுறாங்க. காலேஜ்ல வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சு ஹீரோயின் கிட்ட கேட்கிறா. "அடியே வீட வாடகைக்கு விடுவாங்க, பொருள் எல்லாம் வாடகைக்கு விடுவாங்க கேள்விப்பட்டுருக்கேன். நீ உன்னையே வாடகைக்கு விட்டுட்டியாமே" அப்படின்னு நக்கல் அடிக்கிறா. இதுல இவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா? அவன் வந்து ஹீரோயின் கிட்ட வழிஞ்சுகிட்டு இருக்கான். ஆனா, இவ வந்து அவன ஒன் சைடா லவ் பண்றா போல. இவங்க 2 பேரும் பேசுறது அவளுக்கு புடிக்கல. பணக்காரனா புடிச்சு வலையில போட்டுக்கிட்டா. அது மட்டும் இல்லாம, இங்க வந்துட்டு உனக்கு சின்ன பையனா வேணும் அப்படின்னு சொல்லி கிளாஸ்லயும் ஒரு பையன வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி தான் இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. உடனே அங்க ரெஸ்ட் ரூம்க்கு இன்னும் ஒரு 4, 5 பொண்ணுங்க வராளுங்க. அவளுங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாளுங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் கிழிச்சு, அத ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாளுங்க. அதே நேரத்துக்கு ஹீரோயின பிக்கப் பண்றதுக்காக ஹீரோ ரொம்ப நேரமா வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா காலேஜ் முடிஞ்சு இன்னும் ஹீரோயின் வெளியில வரல. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு கடைசியா ஹீரோயின தேடி ரெஸ்ட் ரூம்குள்ள வரான் ஹீரோ. வந்து பார்த்தா இவ ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சுட்டாங்க இல்லையா? அங்கேயே அவ உட்காந்துக்கிட்டு இருக்கா. அத பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. "என்ன ஆச்சு? சொல்லு" அப்படின்னும்போது, "தயவு செஞ்சு என்னை இங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போ" அப்படின்னு கட்டி புடிச்சு அழறா. வீட்டுக்கு போனாலும் என்ன நடந்ததுன்ற விஷயத்த சொல்லாம, "என் கூடயே இரு, என்னை விட்டு எங்கேயும் போகாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ வந்து அப்படியே ஹீரோயின் கிட்ட பயங்கரமா சிரிச்சு சிரிச்சு பேசுறான் கொஞ்ச நேரத்திலேயே. "நான் வந்துட்டு உன்ன தொடவே மாட்டேன்" அப்படின்னு சொன்னேன். ஆனா அத நான் மீறிட்டேன். ஏன்னு தெரியுமா? எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு. நான் இதுவரைக்கும் எந்த பொண்ணையும் பார்த்ததும் இல்ல, பேசினதும் இல்ல. உன்ன எனக்கு புடிச்சிருக்கு. இதுலருந்து உனக்கு என்ன புரியணும் தெரியுமா? நீ யார்கிட்டயும் என்ன தவிர பேசக்கூடாது. எந்த ஒரு பையன்கிட்டயும் பேசக்கூடாது. யார் கூடயும் நீ பக்கத்துல கூட நிக்கக்கூடாது. அதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஐய்யய்யோ! இவன் சைக்கோவாவும் இருக்குமோ! அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயமாயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்றா. அது இந்த செக்ரட்டரி வந்துட்டு சூப் கொடுத்தா இல்லையா? அந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்றா. இவங்க எல்லாரையும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் கண்டிப்பா நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ, இது எல்லாத்தையும் நான் உன்ன செய்ய வைப்பேன் அப்படின்னு சொல்றான். மறுநாளே ஹீரோ வந்து ஹீரோயின இங்க கூட்டிட்டு வரான். "இங்க எதுக்காக நம்ம வந்திருக்கோம்?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது தான், "இங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, உனக்கு ரொம்ப தேவையான 2 பேர பார்க்கறதுக்கு வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்றான். உள்ள போனா தான் தெரியுது, நம்ம செக்ரட்டரியும், அந்த காலேஜ்ல புல்லி பண்ண பொண்ணையும் தான் வந்து ஹீரோ கொண்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கான். இவ வேற யாரும் கிடையாது, செக்ரட்டரியோட தங்கச்சி தான். அக்காக்காரி சொல்லி தான் வந்து தங்கச்சிக்காரிக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு. அத சான்ஸா யூஸ் பண்ணி அவளும் புல்லி பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோயின இவளும் வீட்ல டார்ச்சர் பண்ணியிருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு விடுவாளா என்ன இவங்க 2 பேரையும்? "அடேய் முண்டா! அவ சொன்னான்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்கியே! அவ காசுக்காக தான் உன் கூட இருக்கா. உன்ன லவ் பண்ணல. உனக்கு புரியுதா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி கத்திக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேருக்கும் சோறு தண்ணி தராம 1 வாரத்துக்கு இங்கேயே கட்டி போட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும், ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க 2 பேரும் காட்டு கத்து கத்திக்கிட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்னு. ஆனா அவங்க மன்னிக்கிற மாதிரியே இல்ல. அடுத்த சீன்லயே நேரா வந்துட்டு ஹீரோயின் எங்க கூட்டிட்டு போறான் அப்படின்னு பார்த்தா, அந்த கிளப்ல ஹீரோயின கூட்டிட்டு போயிட்டு ஒரு வாட்டி பிரச்சனை பண்ணான் இல்லையா? அதே இடத்துக்கு தான் கூட்டிட்டு போறான். அங்க கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயின யார் யார் தப்பா பேசினாவோ, அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்ட தப்பா ஒருத்தன் நடந்துக்கிட்டான் இல்லையா? அவனையும் அடிச்சு முட்டி போட வச்சிருக்கான். "இது பார், இன்னைக்கு நீ வந்துட்டு உன்னோட ஆத்திரம் தீர இவனுங்க 2 பேரும் என்ன வேணா பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்றான் ஹீரோ. ஐயய்யோ! அண்ணி என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நான் வந்துட்டு ஏதோ தெரியாம அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டேன். அதுவும் ஹீரோ உங்க மேல கோவமா இருக்கான் அப்படின்னு நினைச்சு தான் நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். இவன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சுறான். ஆனா ஹீரோயினுக்கு ஆல்ரெடி இவன் மேல வந்துட்டு செம்ம கொலை வெறியா தான் இருக்கு. "நீ கொஞ்சம் பயப்படுறன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான்னா, ஒரு பாட்டில் எடுத்து ஹீரோயினோட கையில வச்சு, இவனே கைய புடிச்சு அவனுங்க 2 பேரோட மண்டையிலயும் ஒண்ணு ஒண்ணு வைக்கிறான். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஹீரோயினே என்ன பண்றான்னா, பாட்டில எடுத்து இவனுங்க மண்டையில இஷ்டத்துக்கு உடைச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்து, ஐய்யய்யோ! செம்ம கோவத்துல இருக்க போல இருக்கே அவன் மேல. அதனால கொஞ்ச நேரம் விட்டேன்னா கண்டிப்பா நீ கொன்னுடுவ அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஹீரோ ரொம்ப வித்தியாசமா பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்து ஆளே மாறி போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே புரியுது. நடந்ததெல்லாம் போதும். இதுக்கு மேல நீ அவன கொன்னுடாத வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின கூட்டிட்டு போறான். ஹீரோ வெளில போன உடனேயே வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, "இதுக்கு மேல நீ எத பத்தியும் கவலைப்படாத. நான் உன் கூடயே இருப்பேன். யாரும் உன்னை எதுவும் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்றான். அப்ப கரெக்ட்டா அதே டைம்க்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வரான். "இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ?" அப்படின்னு கேக்குறானா, அவன பார்த்த உடனே ஹீரோக்கு அப்படியே கொலை வெறியான ஆத்திரம் வருது. ஹீரோயினும் வந்துட்டு அவன திரும்பி பார்க்கறா. அத இவன் பார்த்து இன்னும் டென்ஷன் ஆகுறான். இவ எப்படி அவன பார்க்கலாம் அப்படின்னு.
அவனை எப்படி நீ பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றான்னா அவங்களோட ஃப்ரெண்ட் எதிர்க்கே வந்து ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றா. ஹீரோயின் என்ன பண்ற நீ வீடு தயவு செஞ்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுடுறா. நான் தான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னேன் இல்லையா, நீ யாரையும் பார்க்க கூடாது, யாரோட பேரையும் கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக வந்துட்டு நீ இப்ப திரும்பி அவனை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்படுறான். ஹீரோயினுக்கே பயமாயிடுது. ஐயோ இவன் என்னடா இப்படி நடந்துக்கிறானேன்னு சொல்லிட்டு பப்ளிக்ல என்னடா அவகிட்ட மரியாதை இல்லாம இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வரான். அப்ப இவனுக்கு செம்ம கோவம் வந்துட்டு, இத பார் மரியாதையா இருந்துக்கோ, நீ அவளோட பேரை இன்னொரு வாட்டி சொல்ற அப்படின்னா உன் உயிர் அதுக்கப்புறம் இருக்காதுன்றத மனசுல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சட்டையை புடிச்சு உழுக்குறான். ஹீரோயினும் ஃப்ரெண்டும் ரெண்டு பேருமே வந்துட்டு பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேராலையும் என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம சைலண்டா இருந்துறாங்க. அங்க இருந்து ஹீரோ கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றான். அவனை பத்தி தானே இப்ப யோசிக்கிற, அவனை பத்தி யோசிக்காத, அவன் பேரை கூட நீ சொல்லக்கூடாது, அவன் மூஞ்ச பத்தி யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு பயமா இருக்கு, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு, எனக்கு உண்மையாவே வந்து உன்னோட ஃபேஸ பார்க்க கூட பயமா இருக்கு, நீ ரொம்ப மோசமா நடந்துக்கிற, அது மட்டும் இல்லாம என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்ல, இது எப்படி நீ காதல்னு சொல்லுவ அப்படின்னும் போது, இல்ல இல்ல உண்மையாவே நான் காதலிக்கிறேன் உன்ன, நான் வந்து ஜெலஸ் ஆகுறேன், உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்றான். ஜெலஸ் ஆகுறதுனால என்ன நடக்கும்னு நீ நினைக்கிற, ஜெலஸ் ஆகுறதும் ஒரு லிமிட்டுக்கு தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் பயங்கரமா கோச்சுக்கிட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பி போயிடுறா. இவனுக்கு அப்படியே தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுது. அவன் கத்திக்கிட்டே அங்கேயே உட்காந்துடுறான். ஹீரோயினுக்கு இப்ப என்ன பயமா இருக்கு அப்படின்னு பார்த்தா, அவங்க அப்பா வந்து ஒரு ட்ரக் இவளுக்கு இன்ஜெக்ட் பண்ணா இல்லையா, அதனால இவ மேல வந்துட்டு ஒரு நல்ல வாசனை வருது. அந்த வாசனையால தான் ஹீரோ வந்து இவளை காதலிக்க ஆரம்பிச்சிருக்கான். அது மட்டும் உண்மை இல்ல அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா மத்த பொண்ணுங்கள மாதிரிதான் நம்மளையும் தூக்கி வெளியில போட்டுடுவான். அவனுக்கு இப்ப நம்ம மேல இருக்கிறது உண்மையான காதல் இல்ல அப்படின்னு சொல்லி பயப்படுறா. அதோட நேரா அவங்க அம்மாவை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஹீரோயின் அங்க போறா. அங்க போனா வந்துட்டு அவன் ஒரு குடோன்ல போட்டு வச்சிருக்கான். அவங்க அம்மாக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே கொடுக்காம. நான் தான் 10 மில்லியன் வரணும்னு கேட்டேன் இல்லையா, அந்த 10 மில்லியன் எங்க அப்படின்னு கேக்குறான். அவங்க அம்மாக்கு வந்து பேசிக்கா கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை கூட அவன் கொடுக்கல. இதுக்கு மேலேயே நீ மொத்த பணத்தையும் எடுத்துட்டு வரல அப்படின்னா கண்டிப்பா உங்க அம்மா வந்துட்டு செத்து போயிடுவா, இவளுக்கு ஆப்ரேஷனே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்பவும் அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்னக்காக வந்துட்டு நீ அவ்வளவு மோசமான ஒரு லைஃப வாழ வேண்டாம், தயவு செஞ்சு நீ அதுக்காக கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு வேற வழியே இல்லாம காசு ரெடி பண்ணணும்ன்றதுக்காக மறுபடியும் ஹீரோட வீட்டுக்கே வரா. எங்க ஹீரோ விடாம அவளோட நம்பருக்கே கால் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோயின் உள்ள வர்றதையே அவன் பாக்குறான். என்ன விட்டுட்டு எங்க போயிட்ட நீ, எதுக்காக இவ்வளவு லேட்டா வர என்ன பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரே கத்து கத்துறான் வெளியில வந்துட்டு. ஆனா ஹீரோயின் வந்துட்டு அவ பயங்கர ஃபீலிங்ல இருக்கா இல்லையா, அவளுமே உடனே அவனை கட்டி பிடிச்சு ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேக்குறான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் நான் நடந்துக்க மாட்டேன், உன்னை நல்லபடியா பாத்துப்பேன், உன்னை வந்து நான் பயங்கரமா காதலிக்கிறேன் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. இவன் எங்க வந்துட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுன்னா நம்மள விட்டுட்டு போயிடுவானோன்னு சொல்லிட்டு, அதனால எல்லா உண்மையும் சொல்றா. அந்த இன்ஜெக்ஷன் போட்ட உண்மையெல்லாம் சொல்லாம அவங்க அம்மா இந்த மாதிரி பிரச்சனையில இருக்காங்க, அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், அவங்கள காப்பாத்தியே ஆகணும் அப்படின்ற ஒரு உண்மையை ஹீரோ கிட்ட சொல்றா. அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ கவலைப்படாத, முதல்ல உங்க அம்மாவை காப்பாத்தலாம், மத்த எல்லா விஷயத்தையும் நம்ம பிரச்சனையெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினோட அப்பாவோட வீட்ல காட்டுறாங்க. அந்த ஆளும் நம்ம பாட்டியோட செக்ரட்டரி இருக்கா இல்லையா, அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு பிளான் பண்றாங்க. எப்படியாவது ஹீரோவையும் ஹீரோயினையும் கவுத்துடணும். காசு எல்லாத்தையும் நம்ம 2 பேரும் 50-50 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. பண்ண பிளான் எல்லாம் குழி தோண்டி புதைச்சா மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து நின்னுடுறா. சரி சரி பணம் எடுத்துட்டு வந்து கொடுத்தியா, உங்க அம்மாக்கு சீக்கிரமே ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பங்காரன் கேக்குறான். ஹீரோயின் வரும்போதே வந்து ஆளுங்களை கூட்டிட்டு தான் வந்திருக்கா. அவனுங்க எல்லாரும் சேர்ந்து இவங்க அப்பாவை பிடிச்சிடுறானுங்க. பணம் தானே, தோ கிடைச்சிரும் பாரு உனக்கு இப்போ அப்படின்னு சொல்லும் போது உடனே செக்ரட்டரி உஷாராயிடுறா. சரி நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறா. என்னம்மா, என்னது, எங்க 2 பேரையும் வந்து போட்டு தள்ளிட்டு நீங்க மொத்த பணத்தையும் சுருட்டலான்ட்டு பிளானா போடுறீங்க, நில்லு, நீ எங்க போற அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அப்பதான் ஹீரோ அங்க என்ட்ரி கொடுக்குறான். முதல்லயே இவ கதையை முடிச்சிருக்கணும், அன்னைக்கே பாவம் பார்த்து விட்டதுதான் என்னோட தப்பா போயிடுச்சு டார்லிங், நீ கவலைப்படாத, இவ வந்து நம்ம குடும்ப நெக்லஸ் ஒண்ணு திருடி இருக்கா, அதுக்கு ப்ரூஃப் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன், அதனால அதை வச்சு இப்பவே போலீஸ்ல இவளை புடிச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றான்.
வேண்டாம் என்ன தயவு செஞ்சு விட்டுடு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறா. ஆனா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடுறாங்க. அடுத்து இவங்க அப்பா தான் வேற யாரு, அவங்க அப்பாவோட மொத்த சொத்தையும் ஹீரோயின் மேல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு சூழ்நிலையிலயும் இவளை விட்டுட்டு நான் போக மாட்டேன், கவலையே படாத, நீ தைரியமா ஜெயில இரு, உன் பொண்ணை நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி என் ஆளுங்க வருவாங்க, அவங்க கூட உன் பொண்டாட்டி எங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டீன்னா உனக்கு உயிராவது மிஞ்சம் அப்படின்னு மிரட்டுறான். அப்பதான் வந்துட்டு அப்பங்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் மட்டும் வந்துட்டு அவளுக்கு அந்த மருந்த கொடுக்கல அப்படின்னா, இந்நேரத்துக்கு நீ அவள பார்த்து கூட இருக்க மாட்ட திரும்பி அப்படின்னும்போது, என்ன சொல்ற அப்படின்னு கேட்கிறான் ஹீரோ. ஹீரோக்கு இப்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. ஆமா, அவளுக்கு ஃபாரின்ல இருந்து வர வச்ச ஒரு ட்ரக்க நான் தான் போட்டு விட்டேன். அதனாலதான் நீ அவ பின்னாடி நாய் மாதிரி லோன்னு அலையுற அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு இத கேட்ட உடனே செம்ம அதிர்ச்சி ஆயிடுது. ஹீரோயின் கிட்ட கேக்குறான், உண்மையாவே இதெல்லாம் உண்மையாதான் சொல்றானா அவன்? இதெல்லாம் தான் நடந்ததா? அவன் வந்துட்டு உனக்கு போதை மருந்து கொடுத்தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் ஆமா இதெல்லாம் உண்மைதான். ஆனா வந்துட்டு இதெல்லாம் எப்படி நான் உன்கிட்ட சொல்றதுன்னே தெரியல. எங்க அப்பங்காரனே வந்து இவ்ளோ கேவலமா நடந்துகிட்டத என்னால சொல்ல முடியல அப்படின்னு சொல்றா. இதுக்கு மேல சும்மா விடுவானா ஹீரோ? எட்டி ஒண்ணு உதைக்கிறான். அட பாவி! உன்னோட பொண்ணையே வந்துட்டு ஏதோ இனப்பெருக்கத்துக்கு யூஸ் பண்ற ஆடு மாடு மாதிரி நடத்துறியே, உனக்கு கேவலமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடி பின்னி எடுத்துறான் ஹீரோ. ஹீரோ எத பத்தி நீ கவலைப்படாத. நான் வந்து உன்னதான் காதலிக்கிறேன். நான் வந்து இப்பவும் சொல்றேன், உன்னதான் காதலிக்கிறேன். அந்த ட்ரக்குனால வந்துட்டு எனக்கு வந்து உன் மேல காதல் வரல. அந்த ஸ்மெல் உன் மேல இல்லாம இருந்திருந்தாலுமே, நான் உன்னை காதலிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கன்வின்ஸ் பண்றான். ஆனா ஹீரோயினுக்கு அது வந்துட்டு ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இப்போ வரைக்குமே அவ மேல அந்த ஸ்மெல் இருக்கு. அது இல்ல அப்படின்னா தான் வந்துட்டு அவளுக்கு தெரியும் இல்லையா? அதனால அவ சைலண்டாவே இருக்கா. அப்பதான் ஒரு வழியா வந்துட்டு அவங்க அம்மாவ கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. உடனே அவங்க அம்மாவ அவசர அவசரமா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கறாங்க. ஹீரோயினோட அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ரொம்ப நேரமா ஹாஸ்பிட்டல்லயே தான் இருக்காங்க. அதனால அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாங்க. அப்பதான் வந்துட்டு பாட்டி அம்மாக்கு வந்துட்டு எல்லா உண்மையும் தெரிய வருது. ஹீரோயின் அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான், காசுக்காக இதெல்லாம் பண்ணிருக்கான்ட்டு. பாட்டி வந்துட்டு இவ காசுக்காக பண்றா அப்படின்றதுனால ஹீரோயின தப்பாவே தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப உடனே வந்துட்டு அவங்க அம்மாவை போய் நம்ம ஹாஸ்பிட்டல்ல பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த மருந்தையுமே வந்து ஃபாரின்ல இருந்து வர வச்சு ஹீரோ கொடுத்துட்றான். இப்போ இதுக்கு அப்புறமா ஹீரோயின் மேல வந்து அந்த ஸ்மெல் எதுவுமே வராது. ஹீரோயினுக்கு இன்னமும் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்து மேலயும் நம்பிக்கை இல்ல. அவங்க அப்பாவும் இவ்வளவு மோசமானவனா இருந்தான். இப்ப ஹீரோவும் வந்துட்டு அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லால தான் வந்து இவ பின்னாடி மயங்கி சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்றதுதான் ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா? ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இதுக்கு அப்புறமும் என்னோட காதல் உன் மேல எவ்வளவு அளவுக்கு இருக்குன்றத நான் உனக்கு காட்டணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அதையும் தான் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சைலண்டா ஹீரோ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ரிங் கொடுத்து ஹீரோ ப்ரொபோஸ் பண்ணும்போது ஹீரோயின் வந்து திருப்பி கொடுத்துட்றா. தயவு செஞ்சு வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. எனக்கு எதுலயுமே நம்பிக்கை இல்ல. எனக்கு யார் மேலயுமே நம்பிக்கை இல்ல. உண்மையாவே உன்னோட காதல நீ ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீன்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்றா. ஏன்னா இவ படிப்பை கூட இன்னும் முடிக்கல இல்லையா? அப்ப உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, இது எல்லாத்தையும் நான் உண்மை அப்படின்னு உனக்கு ப்ரூவ் பண்ணுவேன். நான் வந்து எவ்வளவு நாள் ஆனாலும் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் பாட்டியம்மா அங்க வராங்க. அவங்க வந்த உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, "தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா. யார் மேலயும் எனக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. இந்த சொத்துக்கு யாரும் பாதுகாப்பே இல்ல. என்னோட பேரனோட நிலைமையே இந்த மாதிரி இருக்கு." அப்படின்னும்போது, எல்லாரும் காசுக்காக தான் வராங்க. யாரும் வந்து உண்மையான ஆள் இல்லன்றதுனால எனக்கு யார் மேலயுமே நம்பிக்கை இல்ல. அதனால தான் உன்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கரெக்ட்டா 2 மந்த்ஸ் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவளோட காலேஜ் படிப்பு முடிக்கிறா. அப்ப அவளோட சீனியரான ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா? அவர் தான் வந்துட்டு அவளுக்கு ட்ராஃபி எல்லாம் குடுக்குறாரு. 2 பேரும் ஹக் எல்லாம் பண்றாங்களா? ஹீரோ வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா கை தட்டி பாத்துக்கிட்டு இருக்கான். இத பார்க்கும்போது ஃப்ரெண்டுக்காரன், "அடேய் நீ ரொம்ப மாறிட்ட போல" அப்படின்னும்போது, "அவ என்கிட்ட இருந்து எதிர்பார்த்தது என் மேல இந்த நம்பிக்கை தான்டா. அவ என்கிட்ட இந்த நம்பிக்கைய எதிர்பார்க்கிறா. நான் அத குடுத்தேன் அப்படின்னா, அவ என் மேல வந்து அவளோட முழுமையான காதல குடுப்பான்னு நான் ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்றான். இல்ல ஃபங்ஷன் எல்லாம் முடிஞ்சு வெளியில வராங்க. ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப டல்லா இருக்கா. அவங்க அம்மா கேக்குறாங்க, "என்னம்மா ஆச்சு? ஏன் ரொம்ப டல்லா இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "என்னன்னு தெரியலையே, நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு பேசிக்கிட்டே ஹீரோ மேல மயக்கம் அடிச்சு விழுந்துடுறா. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்ல கண்ணு மூச்சு பார்க்கும்போது தான் ஹீரோயினுக்கு தெரிய வருது, அவ பிரெக்னென்ட்டா இருக்கா அப்படின்ற விஷயம். பாட்டியும் அம்மாவும் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க.
அப்ப ஹீரோ அங்க வேக வேகமா வந்துட்டு ஒரு பொக்கே எல்லாம் வாங்கிட்டு வரான். நான் வந்துட்டு உனக்கு டைம் கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. நம்ம குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடியே நான் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணணும். உன் கையில மோதிரத்த போடணும். உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். உண்மைதான் நானுமே வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு உன்னை டேட் பண்ணணும், உன்னை லவ் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா என்ன பண்றது? இப்ப நமக்கு வேற வழியே இல்ல. நீ சொன்ன மாதிரி நம்ம குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடியே நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கணும். அதுதான் என்னோட ஆசையும். அதனால நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒத்துக்கிறா. அவ்வளவுதான் ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. ஆனா நீ மட்டும் என்ன மோசமா ட்ரீட் பண்ண அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து எந்த நிமிஷமும் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. கண்டிப்பா நான் அந்த மாதிரி என்னோட வாழ்க்கையில இனிமே திரும்பி நடந்துக்க மாட்டேன். உன்னையும் சரி நம்மளோட குழந்தையையும் சரி ரொம்ப நல்லபடியா பார்த்துப்பேன். இது ப்ராமிஸ் அப்படின்னு சொல்றான். இதோடய ஹாப்பி என்டிங்கோட இந்த டிராமா முடியுது. ஸோ இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.